பரலோகத்தில் வாசம் செய்கிற அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான ஓய்வு நாளின் காலை வேளைக்காக நன்றி. உம்முடைய பாத தண்டையில் குறைந்த அறிவுள்ளவர்களாக பலவீன மனுஷர்களாக நாங்கள் நிற்கிறோம். கர்த்தர் தம்முடைய ஆவியினாலே எங்களை நிரப்பி இந்த நாளில் நாங்கள் திருப்பி பார்க்க வேண்டிய, புதிதாக கற்றுக்கொள்ள வேண்டிய எல்லா காரியங்களையும் நீர் எங்களுக்கு போதித்து உணர்த்தும்படியாய் இயேசுவின் வழியாக செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த காலாண்டு முழுவதுமாக மாபெரும் போராட்டம் அப்படிங்கிற தலைப்பின் கீழாக நாம் பாடத்தை படித்து கொண்டிருக்கிறோம். படித்து இந்த நாளில் நிறைவு செய்ய போகிறோம். போராட்டம் முடிய போவதில்லை. ஒரு கேள்வியோடு கூட நான் ஆரம்பிக்கிறேன். கோவிட்-19 அப்படிங்கிற அனுபவம் எங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? அந்த அனுபவமே எங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய யாராவது ஒருவர் இருக்கிறீங்களா? ஓகே, ஒரு சில பேர் கை தூக்குறாங்க. ஆனாலும் அதனோட தாக்கம் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக இருந்திருக்கும், அப்படி தானே? மேபி கோவிட்னால நம்ம நேரடியாக பாதிக்கப்படாட்டாலும், நோய் தொற்று இல்லாட்டாலையும் கூட ஏதாவது ஒரு வழியில் பொருளாதார ரீதியாகவோ, வேலை வாய்ப்பின் நிமித்தமாகவோ, ஆலயம் செல்வது நிமித்தமாகவோ ஏதாவது ஒரு வழியில் அதனோட தாக்கம் இருந்திருக்கும். வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று அப்படின்னு தான் ஆரம்பித்தோம். எங்கேயோ சீனாவில் தோன்றின ஒரு கோவிட் உலகம் முழுவதும் எல்லா வீடுகளிலும் ஒரு அதிர்வலையை உருவாக்கி இருக்குமே. ஆனால் பரலோகத்தில் தோன்றின ஒரு யுத்தம் இன்றைக்கும் சர்வ பூமியிலும் எல்லார் வீடிலும் ஒரு அதிர்வலையை உண்டாக்கி கொண்டு தான் இருக்கிறது. இந்த போராட்டத்திற்கு நாம் யாருமே விதிவிலக்கு கிடையாது. எப்படி ஆரம்பிச்சுன்னு பார்த்தோம். வானத்தில் யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் யாரோடு யுத்தம் பண்ணாங்க? பிசாசோடு யுத்தம் பண்ணாங்க. என்ன கேள்வி அப்படின்னு சொன்னால், பரலோகத்தில் யுத்தமா? பரிசுத்தவான்கள் இருக்கிற இடத்துல சண்டையா, குழப்பமா, கூச்சலா, கலகமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி எல்லாருக்கும் முன்பாக வைக்கப்படுகிறது. எப்படி இது வந்துச்சு? தூதர்களை பரிசுத்தமாகத்தானே ஆண்டவர் படைச்சாரு, எப்படி இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி நமக்கு முன்பாக வைக்கப்படலாம். பூரணமாக படைக்கப்பட்ட லூசிபர், அந்த பூரணத்தில் ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், தெரிந்து கொள்ளக்கூடிய உரிமை. அந்த தெரிந்து கொள்ளக்கூடிய உரிமையை அவன் தவறாக பயன்படுத்தினான். எப்படி தவறாக பயன்படுத்தினா அப்படின்னு சொன்னால், தன்னை சிருஷ்டித்த சிருஷ்டிகரை விட தான் எந்த வகையிலும் கீழானவன் அல்ல, அதனால் அவருக்குரிய தொழுகை எனக்கும் வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே வருது. தன்னுடைய தீர்மானத்தின் அடிப்படையில் இந்த எண்ணத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்து பாதுகாப்பதற்காக படைக்கப்பட்ட கேருபாகிய அவன் அழிவின் வேலைகளை பரலோகத்தில் ஆரம்பித்தான். பரலோகமே கலக பூமியாக மாறியது, கலகமாக ஒரு உருவெடுத்த இடமாக மாறியது. எல்லார் மனதிலும் வருத்தம். தேவன் தம்முடைய அளவில்லாத அன்பினால லூசிபரோடு போராடுறார். அவருடைய செயல் எப்படிப்பட்ட ஒரு விளைவை உண்டாக்கும்னு சொல்லி அவனோட பரலோக மன்றங்கள் எல்லாரும் எடுத்து சொன்னாலும் கூட அவனுக்குள்ளாக இருந்த எதிர்ப்பின் ஆவி இன்னும் அதிகமாக தான் செஞ்சது. படிக்கணும்ல, தோட்டக்காரன் ஓமையில், நீர் நல்ல விதைகளை தானே விதைச்சிங்க, களை எப்படி வந்துச்சு அப்படின்னா யார் செஞ்சாத? சத்துரு செய்தான் என்று படிப்பது போல பரலோகத்தில் களைகளை விதைக்க ஆரம்பித்தான். ஆண்டவர் பார்த்தாரு. அவனோடு பேசியும் எந்த விதமான உடன்பாட்டிற்கும் பிசாசு வராத காரணத்தினால், லூசிபர் வராத காரணத்தினால பரலோகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டாங்க. பரலோகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டாங்க. இந்த சூழ்நிலையில் பரலோகத்தில் இருக்கிற எல்லா தூதர்களும் ஒரு தீர்மானத்தை செய்யும்படியான ஒரு சூழ்நிலை வந்துச்சு. யார் பக்கம் நிற்க போகிறீங்க? லூசிபர் பக்கமா அல்லது தேவனுடைய பக்கமா என்கிற ஒரு சூழல் வந்தபோது 3/1 தூதர்கள் லூசிபர் பக்கமாக போயிட்டாங்க. மீதம் இருக்கக்கூடிய 2 தூதர்கள் தங்களுடைய மெய்ப்பற்றை ஆண்டவர் மீது வைத்து அவரை அன்பின் அடிப்படையில் சேவிக்க ஆயத்தமானாங்க. ஆண்டவருடைய ஆளுகை என்பது அன்பின் ஆளுகை. அது நிர்பந்தப்படுத்தி வைக்கக்கூடிய ஒரு ஆளுகை அல்ல. அவர்கள் தாங்களாகவே தேவனை சேவிக்க வேண்டும் என்கிற சுதந்திர உணர்வை தேவன் கொடுத்திருந்தார். ஆனால்
பிசாசானவன் என்ன பண்ணா, அதை தவறாக திரித்து காட்டி தன்னோடு கூட ஒரு கூட்டத்தை வெளியே இழுத்து கொண்டு வந்தான். இப்படித்தான் பரலோகத்தில் கலகம் ஆரம்பித்தது. அங்கே ஆரம்பித்த கலகம் மறுபடி எங்கே வந்துச்சு? பூமிக்கும் வந்துச்சு. தேவன் பூமியை படைத்தார். தூதர்களை படைத்த வண்ணமாகவே மனிதனையும் சுயாதீன சித்தம் உடையவனாகவே படைத்தார். அதன் அடிப்படையில் தான் அவர்களுக்கு ஒரு சோதனை வைக்கப்பட்டுச்சு. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் ஒன்று தோட்டத்திற்குள்ளாக வைக்கப்பட்டுச்சு. இப்போ ஏவாள் தீர்மானம் செய்யும்படியாக அழைக்கப்பட்டாங்க. ஆதாமும் ஏவாளும் யார் பக்கம் இருக்க போகிறாங்க, எல்லாமே தீர்மானம் தான். அங்கு ஒரு கூட்ட தூதர்கள் தவறான தீர்மானத்தை எடுத்தது போல ஏதேனிலும் தெரிந்து கொள்ளக்கூடிய சுதந்திரத்தை ஏவாள் தவறாக பயன்படுத்தியதன் விளைவாக ஆண்டவர் சதா காலமும் அழைத்து வைத்திருந்த ஒரு கதவை என்ன செஞ்சாங்க? திறந்து விட்டாங்க. என்ன கதவு அது? பாவம், வேதனை, வியாதி அப்படிங்கிற ஒரு கதவு திறக்கப்பட்டுச்சு. மனுக்குலம் பாவத்தின் விளைவாக மரணத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு வாசல் திறக்கப்பட்டுச்சு. ஆனாலும் கூட தேவன் தம்முடைய அளவில்லாத அன்பினால இந்த மாபெரும் போராட்டத்தின் ஒரு பகுதியாக தம் பிள்ளைகளை மீட்பதற்காக நம்பிக்கையின் வாக்குறுதியை ஏதேன் தோட்டத்தில் கொடுத்தார். என்ன வாக்குறுதி அது? உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் நான் என்ன செய்வேன்? பகை உண்டாக்குவேன். ஆரம்பத்தில் இந்த வாக்குறுதி ஆதாம் ஏவாளுக்கு புரியல. ஆனால் ஒரு காரியம் அவர்களுக்கு தெளிவாக தெரிந்தது, நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது அப்படின்னு சொல்லி. இப்படி ஆதாம் ஏவாள் காலத்திலிருந்து யுத்தம் தொடர்ந்து கொண்டே இருந்தது. ஒரு பக்கம் தேவன் தன்னுடைய பிள்ளைகளை மீட்கும்படியாக போராடுகிறார். இன்னொரு பக்கம் பிசாசு தன்னோடு கூட அநேக கூட்டத்தை சேர்த்து கொள்ளும்படியாக அநேக ஜனங்களை அழிவின் பாதைக்கு நேராக வழி நடத்தி கொண்டு வருகிறான். இரண்டு பக்கமும் வேலைகள் துரிதமாக நடந்து கொண்டிருக்கிறது. இப்படியாக காலங்கள் கடந்து போகிறது. ஒரு கட்டத்தில் தேவன் தம்முடைய தெரிந்து கொண்ட ஜனங்களோடு போராடிட்டு இருக்கிறார். தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக, தம்முடைய தூதர்கள் மூலமாக அன்பின் செய்தியை கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் தீர்மானத்தை பிசாசின் பக்கமாக வைத்து கொண்டு தேவனுடைய ஆலோசனைகளை தள்ளிக்கிட்டே போகிறாங்க. அக்கிரமத்தின் அளவு கூடிக்கொண்டே போகிறது. இப்போ மேசியா தாம் சொன்னபடி மீட்பை நிறைவேற்றுவதற்காக பூமிக்கு வர்றாரு. பூமியில் வந்து பிறக்கிறாரு. தன்னுடைய ஜனங்களோடு அவர் கெஞ்சி மன்றாடி கொண்டே இருக்கிறார். எருசலேம் அழிய போகிறது, இவருடைய கிருபையின் காலங்கள் முடிவடைய போகிறது, நீங்கள் என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்த அன்பின் செய்தி, எச்சரிப்பின் சத்தம் எல்லாம் என்ன செய்யப்பட்டுச்சு? அசட்டை பண்ணப்பட்டுச்சு. ஒரு கட்டத்தில் அந்த ஜனங்கள் தேவனுடைய பாதுகாப்பிலிருந்து தாங்களாகவே போய் சாத்தானுடைய ஏதுகரத்தில் தன்னை என்ன செஞ்சாங்க? ஒப்பு கொடுத்து கொண்டாங்க. எருசலேமோட அழிவு அப்படிங்கிறது முடிவு கால மக்களை பிசாசு எவ்வண்ணமாக வஞ்சிப்பான், அழிக்க போகிறான் அப்படிங்கிறதற்கான ஒரு முன் அடையாள செயலாகவே இந்த எருசலேமில் அழிவு இருந்துச்சு. ஒரு அழகாக சொன்னார், இந்த எருசலேம் ரோம சேனைகளால் சூழப்படும் பொழுது நீங்கள் என்ன செய்யுங்க? எருசலேமை விட்டு என்ன செய்யுங்க? வெளியில் ஓடி போயிருங்க அப்படின்னு ஒரு எச்சரிப்பின் செய்தியை கொடுத்துருந்தாரு. அந்த ஜனங்களோ இந்த செய்திக்கு செவி கொடுக்காம, இரட்சகரை ஏற்றுக்கொள்ளாம அவரை கொலை செய்து இந்த இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் சுமரட்டும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு கடின மனமுள்ளவர்களாகவே அவங்க என்ன செஞ்சாங்க? வாழ்ந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இரட்சகர் சொன்னது போலவே அங்கே நடந்துச்சு. அந்த அழிவின் நேரத்தில் யாரெல்லாம் அவர் பக்கம் நிற்க தீர்மானித்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சாங்களோ அவங்க எல்லாரும் அழிவிலிருந்து காப்பாற்றப்பட்டாங்க. சரித்திரம் சொல்லுகிறது, கிறிஸ்துவின் பக்கம் நிற்க தீர்மானித்த ஒரு கிறிஸ்தவர் கூட அந்த அழிவில் அழிஞ்சு போகலையாம். எல்லாரும் என்ன பண்ணாங்க? நமக்கு தெரியும் சரித்திர சம்பவம். தீத்தராயன் என்ன பண்ணார்? அவர்கள் வந்துட்டு திரும்ப போகும் பொழுது யூதர்கள் பின்பாக துரத்தி கொண்டு என்ன செஞ்சாங்க? போனாங்க. இதுதான் சரியான வேலை என்று சொல்லி எல்லா கிறிஸ்தவர்களும் எருசலேம் இருந்து வெளியே போய் என்ன செஞ்சாங்க? காப்பாற்றப்பட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இப்படியாக இயேசுவின் காலத்தில் சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து ஒரு கூட்ட ஜனங்கள் காப்பாற்றப்பட்டுச்சு. இப்போ இயேசுவானவர் மரித்தார். பிசாசு தன்னுடைய ஆதிக்கத்தை அவன் விடலை, தொடர்ந்து செயலாற்றி கொண்டே இருந்தான். கிறிஸ்து என்ன செய்யணும்னு விரும்பினாரோ அதை அவருடைய சீஷர்கள் எடுத்து கையில் எடுத்தாங்க. ஆதிகால சபை
சத்தியத்தில் அசுர வேகமாக வளர்ச்சி அடைந்தது. முதல் நூற்றாண்டில் மாத்திரம் 25 லட்சம் கிறிஸ்தவர்கள் சத்தியத்தை ஏற்றுக்கிட்டு சத்தியத்துக்காக வாழ்ந்தாங்க. ஒரு பக்கம் ஆண்டவர் தம்முடைய அன்பின் கரத்தினால மக்களை மீட்டுக்கொண்டே வராரு, அடுத்த பக்கத்தில் பிசாசு உபத்திரவத்தை கொடுக்குறான். சீஷர்களை என்ன செஞ்சான்? கொலை செய்தான், சிறைச்சேதம், மரண தண்டனை, உபத்திரவம், வியாகுலம், இது ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்குது. ஆனாலும் கூட சத்தியத்திற்கு திடசாட்சியாக ஒரு கூட்டம் நின்று கொண்டே இருந்துச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் 2வது நூற்றாண்டு சமயத்தில் ஆண்டவர் என்ன ஒரு ஊழிய பாணியை கையாண்டாரோ அதே போல் அவருடைய பின்னடியார்களும் கையாண்டாங்களாம். 160 முதல் 260 வரை கிட்டத்தட்ட 100 ஆண்டுகால இடைவெளியில் ஒரு பெரிய பெருந்தொற்று ஏற்பட்டதாம். அந்த பெருந்தொற்றின் காலத்தில் வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் தங்கள் உயிரை பொருட்படுத்தாது பிறர் நலன் மீது அக்கறை கொண்டு அவங்களுக்கு போய் சேவை செய்வதும் அவங்களை காப்பாற்றுவதும் அவர்களை போஷிப்பதுமாக தங்களை முழு மனதோடு அர்ப்பணித்தாங்களாம். இந்த சேவையில் அவர்கள் ஈடுபட்டதுனால அநேக கிறிஸ்தவர்கள் அந்த நோயினால் அவங்க தாக்கப்பட்டு இறந்தாங்க. இதை பார்த்த அநேக ஜனங்கள் கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்டதாக சரித்திரம் சொல்கிறது. இப்படியாக காலம் நெடுகிலும் தேவனுடைய சக்தியும் பிசாசுடைய சக்தியும் அங்கே செயல்பட்டு கொண்டே வந்துச்சு. ஆனாலும் தேவ பிள்ளைகள் அவருக்காக என்ன செஞ்சாங்க? சாட்சியாக நின்று கொண்டே வந்தாங்க. இது 2வது 3வது நூற்றாண்டு பக்கம் வரும்பொழுது சாத்தான் பார்க்குறான், எவ்வளவுதான் வன்முறை, உபத்திரவம், பிரச்சனைகளை கொடுத்தாலும் சீஷர்கள்லாம் அழிஞ்சு போனாங்க, ஆனால் சத்தியம் அழியலையே. வார்த்தையை அறிவித்த பிள்ளைகளைத்தான் அவனால் கொலை செய்ய முடிந்தது, ஆனால் தேவ சத்தியத்தையோ வார்த்தையை அவனால் அழிக்க முடியலை. அதனால் தன்னுடைய யுக்தியை அவன் மாற்றினான். என்ன யுக்தி? வன்முறைக்கு பதிலாக சமரசம் அப்படிங்கிற ஒரு முயற்சியை கையில் எடுத்தான். இதன் அடிப்படையில் தான் நமக்கு தெரியும், கான்ஸ்டன்டைன் அப்படிங்கிற அஞ்ஞான அரசன் கிறிஸ்தவனாக மாறினான். அவன் மாறியதற்கு பின்பாக கிறிஸ்தவம் இன்னும் வளர வேண்டும் என்பதற்காக பெயரளவில் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டு வந்தாங்க. அவர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக சிலை வழிபாட்டை ஆதரித்தாங்க. சத்தியம் எப்படி புரட்டாக மாறியது பாருங்க. நேரடியாக தாக்காமல் சாத்தான் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டான்? மறைமுகமான தாக்குதல்களை அவன் ஏறெடுக்க ஆரம்பித்தான். அஞ்ஞானிகள் உள்ளே வந்தாங்க, அஞ்ஞான வழிபாட்டு முறைகள் உள்ளே வந்துச்சு. 7ஆம் நாள் ஓய்வு நாள் என்கிற சூழலை மாற்றி உயிர்த்தெழுதலின் நாளை கொண்டாடி அஞ்ஞானிகளை நாம் என்ன செய்யணும்? சத்தியத்திற்குள்ளாக வழிநடத்தணும் அப்படின்னு சொல்லி ஞாயிறு ஆசரிப்பை உள்ளே கொண்டு வந்தாங்க. இது ஒரு பக்கம். இது ஒரு விதமான வஞ்சக செயலை சமரச முயற்சியில் சாத்தான் கொண்டு வந்தான். இன்னொரு பக்கம் என்ன அவன் செஞ்சான் அப்படின்னு சொன்னால், இந்த ஜனங்கள் இவ்வளவு திடசாட்சியாக நிற்பதற்கு காரணம் இந்த வேதாகமம் தானே, இந்த பைபிள் இருக்க போய் தானே இவங்க செய்கிறாங்கன்னு சொல்லி பைபிளை அழிக்கணும். அது மாத்திரமல்ல, இந்த வேதாகம பயன்பாட்டை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவன் யோசித்தான். எவ்வளோ ஆழமாக யோசிக்கிறான் பாருங்க. ஏன்னா இந்த வேதாகமம் தான் பாவம் என்னன்னு சொல்லுது, இந்த வேதாகமம் தான் ரட்சிப்பின் திட்டம் என்னன்னு சொல்லுது, கிறிஸ்து யார், எதுக்காக வந்தார், என்ன செய்துட்டு இருக்கிறாரு, என்ன செய்ய போகிறார் என்று சொல்லி ஒட்டு மொத்த கருத்தையும் இந்த வேதாகமம் தான் கற்றுக் கொடுக்கிறது. இதை நாம் மறைத்து விட்டால் நிச்சயமாக இவர்கள் சத்தியத்திற்கு பதிலாக அசத்தியத்தை தெரிந்து கொள்வார்கள் என்று சொல்லி வேதாகமத்தை என்ன செய்ய ஆரம்பித்தான்? தடை செய்யவும், போப்பியத்தின் மூலமாக கள்ள உபதேசங்களை உள்ள கொண்டு வர்றதும், குருமார்கள் மூலமாக சடங்கு ஆராதனைகளை ஊக்கப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சிகள் மூலமாக சத்தியத்தை வேறு வழியாக என்ன செஞ்சான்? மறைக்கும்படியான சிந்தனைகளை கையில் எடுத்தான்னு சொல்லி பார்க்குறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு கொடிய வஞ்சகத்தை அவங்கள கொண்டு வந்தான். என்ன கொடிய வஞ்சகம் அப்படின்னு சொன்னால், இந்த வேதாகமம் பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்டிருக்குது. இந்த வேதாகமத்தை புரிந்து கொள்ளணும் அப்படின்னா மனித மூளை என்பது அது ஒன்றுக்கும் உதவாதது தான். ஆவியானவர் தான் தேவ சித்தத்தை வெளிப்படுத்த முடியும். ஆனால் பிசாசை என்ன கொண்டு வந்தான்னு சொன்னால், இதெல்லாம் தேவையில்லை, நம்முடைய அறிவின் வாயிலாக நம்ம என்ன செய்யலாம்? தேவ சித்தத்தை புரிந்து கொள்ளலாம், வேதாகமம் நமக்கு வேண்டாம், பரிசுத்த ஆவியானவரோட வழிநடத்தல் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு நய வஞ்சகத்தை கொண்டு வந்தான். வேதாகமம் சொல்லுகிறது இல்லை, மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் அநேகம் உண்டு, அதன் முடிவும் மரண வழி. அவங்க தன்னுடைய பார்வைக்கு எது சரியோ அதை செய்யுங்க, அதன் வாயிலாகவே நம்ம என்ன செய்யலாம்? தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளலான்னு சொல்லி அநேக நய வஞ்சகத்தை உள்ளே கொண்டு வந்து இப்படியாக சபையில் சாத்தான் என்ன செய்யலாம்? மாபெரும் போராட்டத்தின் விளைவாக
தன் பக்கமாக ஜனங்களை இழுத்து கொண்டே வந்தான். அநேக காரியங்கள் இப்படியாக யுகம் முழுவதும் நடைபெற்று கொண்டு வந்துச்சு. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய 3 காரியங்கள். முதலாவது, நம் அனைவருக்கும் தேவன் தெரிந்து கொள்ளக்கூடிய உரிமையை கொடுத்திருக்கிறார். யுகம் முழுவதும் எல்லாருமே கிறிஸ்துவின் பக்கமா லூசிபரின் பக்கமா யார் பக்கம் நிற்க போகிறோம் அப்படிங்கிற சுதந்திர உணர்வை தேவன் கொடுத்திருக்கிறார். நாம் நல்ல தீர்மானத்தை செய்யணும் முதலாவது. ரெண்டாவது ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், காலம் முழுவதுமாக பிசாசு வஞ்சகங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறான். கடைசி காலங்களிலும் வஞ்சகத்திற்கு என்ன இருக்காது? பஞ்சம் இருக்காது. அவனுடைய வஞ்சகங்களுக்கு தப்பி நாம் பிழைக்கணும். அதுதான் பவுல் அழகா சொன்னார், மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓனாய் வரும். சீஷர்களுக்குள்ளே மாறுபாடான உபதேசங்களை போதித்து இழுத்து கொள்ள பார்ப்பாங்க. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் கற்று உணர வேண்டிய ஒரு காரியம், பிசாசின் வஞ்சகங்களுக்கு தப்பித்து நல்ல தீர்மானங்களை செய்யக்கூடிய சுயாதீன சித்தமுள்ளவர்களாக தேவன் பக்கம் நிற்பதை நாம் தெரிந்து கொள்வோம். கர்த்தர் நம்முடைய காரியங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த பகுதிக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். பாட புஸ்தகத்திலிருந்து முதல் 3 பாடங்களின் தொகுப்பை பார்த்தோம். அடுத்த 3 பாடங்கள் பார்த்தா ஒரு கனமான சத்தியம் நிறைந்த பாடங்களாக இருக்குது. பாடம் 4, 5, 6 இந்த பாடங்களை தொகுப்பதற்கு அடியால் அபாத்திரராக இருக்கிறேன். எனினும் உங்களுடைய ஜெபத்திலே நீங்கள் தாங்கிக் கொள்ளுங்கள். இருந்தபோதும் ஆண்டவர் அவருடைய பூர்ணராய் என்னில் அவர் விளங்குவார், அவருடைய மகிமை விளங்கும் என்று விசுவாசிக்கிறேன். ஒரு கேள்வி உங்களிடத்துல எல்லார்ட்டையும் கேட்கணும்னு நினைக்கிறேன். எல்லாருமே நீங்கள் பங்கு கொள்ள போகிறீங்க இந்த கேள்வியில். கையை உயர்த்தி. இது ஒரு எளிதான கேள்வி, ஆனாலும் ஒரு கடினமான கேள்வி. சரிங்களா? என்ன குழப்பறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? உங்களுக்கே புரியும். யாரெல்லாம் ஆண்டவரை நேசிக்கிறேன் என்று சொல்கிறவர்கள் உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தலாம். நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், ஆண்டவரும் என்னை நேசிக்கிறார் என்று உணர்கிறேன். தம்பி கேமராமேன், நீங்கள் கை உயர்த்தலை. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாரா? நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிறீங்களா? இந்த பக்கம் இருக்கிறவங்க சரி, நன்றி, மிக்க நன்றி. ஏன் இது எளிதான, கைகளை கீழே போட்டுக்கலாம். ஏன் இது எளிதான கேள்வி? கேட்டதுமே எல்லாரும் என்ன பண்ணிட்டோம்? தம்பி கவனிக்கலை, என்னைய ஃபோக்கஸ் பண்ணுறதுல இருந்தனால அவங்க கை தூக்கலை. கேட்டதுமே உடனே நம்ம என்ன பண்ணிடுவோம்? கையை உயர்த்திடுவோம். இது ஏன் கடினமான கேள்வி நான் சொல்கிறேன் அப்படின்னா, எத்தனை பேருக்கு கண்ணு இந்த பிளிங்க் பண்ணுறது, இமைக்கிறது ஈஸின்னு நினைக்கிறீங்க? இப்போ கை உயர்த்துங்க. கண்ணை இமைக்கிறது ஈஸி தானே? அது எளிதான ஒரு காரியம் தானே? எல்லாருமே ஆமான்னு தான் சொல்லுவோம். இப்போ நீங்கள் கண்ணை இமைச்சிட்டே இருங்க அப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. நம்ம கண்ணை இமைக்கிறது வாலண்டரியாக, நம்மளை அறியாமலேயே நம்ம செய்து கொண்டு இருக்கிற ஒரு காரியம். அதே இது இன்வாலண்டரியாக நடக்கிறது. அது வாலண்டரியாக வேணும்னே நான் இப்படி 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 கண்ணை சிமிட்டிக்கிட்டே இருக்கணும், ஒரு 10 நிமிஷம் சிமிட்டுங்கன்னு சொன்னேன்னா அது எளிதா கடினமான ஒரு காரியம். இதை ஒப்பிட்டு நான் கேட்ட கேள்வியை மனதில் வைத்து இன்றைய இந்த 3 தொகுப்பு, பாடம் 4, 5, 6 அதோடைய தொகுப்புகளை நாம் பார்க்க இருக்கிறோம். பிரசங்கி 1:9 இவ்விதமாய் சொல்கிறது. உங்களுடைய வேதத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளலாம். முன் இருந்ததே இனிமேலும் இருக்கும், முன் செய்யப்பட்டதே பின்னும் செய்யப்படும். இன்னும் ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப். நேற்று பாஸ்டர் சொன்னாங்க. இதை குறித்து பல கால் மார்க்ஸ் இந்த மாதிரி பல ஸ்காலர்ஸ் சொல்கிறாங்க. எலன் ஒயிட்டும் இதை குறித்து எழுதியிருக்கிறாங்க. வேதாகமத்திலையும் இதை நம்ம படிக்கிறோம். வரலாறு திரும்ப வருகிறது அப்படின்னா என்ன? ஏற்கனவே நடக்கிறத நான் ஏன் நமக்கு வேதாகமம் என்று ஒன்று கொடுக்கப்பட்டிருக்குன்னா, வரலாறை அறிந்து கொண்டு நாம் அதன் வாயிலாக அறிவு பெற்றவர்களாக செல்ல வேண்டும் என்பது தான். இப்போ நம்ம கடந்த தொகுப்பில் பார்த்தோம், மாபெரும் ஆன்மீக போராட்டம் பரலோகத்திலே ஆரம்பிச்சிச்சு. ஒரு போராட்டம், ஒரு யுத்தம் பரலோகத்தில் ஆரம்பித்து 3ஆம் செஞ்சுரி நூற்றாண்டு வரை என்ன நடந்துச்சு அப்படின்ற ஒரு தொகுப்பை பார்த்தோம். இப்போ எப்படி என்ன பார்க்க போகிறோம்? நான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த தலைப்பின் கீழே பார்த்தோன்னா, 3ஆவது நூற்றாண்டிலிருந்து ஏறக்குறைய 17-18வது நூற்றாண்டு வரைக்கும் இத்தனை நூற்றாண்டுகள் இந்த மாபெரும் ஆன்மீக போராட்டத்தில் சாத்தானுடைய படைகளும் சேனை வீரர்களும் ஆண்டவரும் அவருடைய பிள்ளைகளும் சேனை வீரர்களும் என்ன செய்து வந்தாங்க, என்ன நடந்துச்சு? இந்த வரலாற்றிலிருந்து உங்களுக்கும் எனக்கும் நம்ம கேட்ட இந்த கேள்விக்கான பதில் ஈஸியானதா, எளிதானதா? ஆண்டவரை நேசிக்கிறது எளிதா, ஆண்டவரை நேசிக்கிறது கடினமா?
கண் இமைக்கிறது எளிதா, கண் இமைக்கிறது கஷ்டமாக இருக்குதா? இந்த கேள்விக்கான பதிலை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இந்த நூற்றாண்டுகளில் யுக நெடுங்கள்லையும் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்மீக போராட்டத்தில் ஆண்டவருக்காக நிற்கிற பிள்ளைகள் ஒரு சிறு கூட்டம், லிட்டில் ஃப்ளாக்காக தான் இருந்தாங்க. இந்த சிறு கூட்டம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் அப்படின்னு இருந்தாங்க. இந்த தேவ ஜனங்களுக்கு சபை அப்படின்னு ஒரு பேர் வந்தது. சபையை நம்ம தீர்க்க தரிசனத்தில் பார்த்தோன்னா ஸ்திரீ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்றத பார்ப்போம். வெளிப்படுத்தல் 12வது அதிகாரம் 6வது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா, வெளிப்படுத்தல் 12:6, ஸ்திரீயானவள், அதாவது இந்த மாபெரும் ஆன்மீக போராட்டத்திலே ஆண்டவர் பக்கம் நிற்கிற ஒரு சில ஆண்டவருடைய பிள்ளைகள், சிறு தொகுப்பான பிள்ளைகளுக்கு பேர் ஸ்திரீயானவள், வனாந்திரத்துக்கு ஓடி போனால் அங்கே 1260 நாளளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது அப்படின்னு பார்க்குறோம். இது எப்படி இந்த வசனத்தை நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்க்குறோன்னா, ஆதியிலே ஆதாம் ஏவாள் இருந்தாங்க. ஆண்டவர் அவங்களோட டைரக்டாக முகமுகமாக பேசினாங்க. அதுக்கு பிறகு பார்த்தோங்கன்னா ஆண்டவர் தன்னுடைய வார்த்தைகளை தீர்க்கதரிசிகள் மூலமாக இல்லை ப்ரீஸ்ட் மூலமாக, உரீம் துமீம் மூலமாக தன்னுடைய வார்த்தைகளை, அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவர் பேசிக்கொண்டே இருந்தார். யுக நெடுங்களும் இந்த மாபெரும் ஆன்மீக போராட்டத்திலே நம்ம எந்த பக்கத்தில் இருக்கோம், நம்ம என்ன செய்யணும், உங்களுக்கான யுக்திகள் என்ன, உங்களுக்கான விடுதலை எப்படின்றத ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகள் தம் ஜனத்தோடு பேசிக்கொண்டே இருந்தார். ஆனால் நம்ம கிறிஸ்து வந்தார், அதுக்கப்புறம் கிறிஸ்துவே பேசினார். கிறிஸ்து காலகட்டத்திற்கு பிறகு நம்ம பார்க்குறோம் கிறிஸ்துவின் பிரதிநிதிகளாக அப்போஸ்தலர்கள் இருந்தாங்க. அதுக்கு பிறகு இந்த 3ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஆண்டவருடைய வார்த்தையில் ஒரு கலப்படம் நடக்கும் அப்படின்றத ஆண்டவர் முன்னறிவித்து கொடுக்கப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம் தான் இப்போ நம்ம வாசித்த இந்த ஒரு வசனம். வெளிப்படுத்தல் 12:6, ஸ்திரியானவள் உபத்திரவப்படுவாள். அவள் எங்கே போவா? வனாந்திரத்துக்கு தேவனால் ஆயத்தப்பட்ட ஒரு இடத்திற்கு 1260 நாட்கள் ஓடி போவா. இது ஒரு கால தீர்க்க தரிசனம். அதாவது இது யோவான் எழுதுகிறார் வெளிப்படுத்தல்ல. ஆண்டவர் முன்னறிவித்து ஒரு தீர்க்க தரிசனமாக இந்த மாபெரும் ஆன்மீக போராட்டத்திலே இந்த என்னுடைய வார்த்தையில் ஒரு கலப்படம் உண்டாகும். அந்த கலப்படம் 1260 நாட்கள் நடக்கும், வருடங்கள் இருக்கும். அந்த வருடத்திலே அவள் இந்த சபை, இந்த லிட்டில் ஃப்ளாக், இந்த சிறு தொகையான தேவ ஜனங்கள் வனாந்திரத்துக்கு ஓடி போகிறதுக்கு ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். என்ன கலப்படம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம படிக்கிறோம், நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு காரியத்திலேருந்து சொல்கிறேன். நேபுகாத்நேசருடைய கனவு நமக்கு தெரியும். அதிலிருந்து அந்த பெரிய சிலையில் அந்த கால் இரும்பும் களிமண்ணும் சேர்ந்த ஒரு ராஜ்யம், அது போப்பு மார்க்கம் அப்படின்றத நம்ம படிப்போம். அந்த போப்பு மார்க்கம் எப்பொழுது சாத்தானுடைய பேனர் கீழே பவர் எடுக்க ஆரம்பிச்சதோ அந்த காலகட்டத்தில் என்ன செய்யப்படுது அப்படின்னா, ஆண்டவர் பேசி கொண்டு வந்த அந்த வார்த்தைகளில் ஒரு கலப்படம். என்ன கலப்படம் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ அவங்க சொன்னாங்க, நம்ம புரிஞ்சிருக்கோம், நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அஞ்ஞான பழக்க வழக்கங்களை இந்த போப்பு மார்க்கம் சபைக்குள்ளாக கொண்டு வந்தது. ஹியூமன் ட்ரெடிஷன்ஸ், பேகன் ப்ராக்டிசஸ், அதாவது மனித பழக்க வழக்கங்கள், கலாச்சாரங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய திணிச்சிட்டாங்க. இதை கொண்டு வரும் பொழுது டைரக்டாக தேவன் சொல்கிற வார்த்தையை தேவ ஜனம் கேட்க முடியல. இப்போ இந்த சின்ன பிள்ளைங்க விளையாடுவாங்க பார்த்துருக்கீங்களா, பாசிங் த மெசேஜ் இந்த இயர், வட்டமாக உட்காந்துக்குவாங்க. ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க சொல்லி அனுப்புவாங்க, கடைசி காதில் வரவங்க என்ன காதில் கேட்டதோ அதை சொல்லணும். அதெல்லாம் கொஞ்சம் விளையாடுறப்ப ரொம்ப சிரிப்பாக இருக்கும். யானை அப்படின்னு சொல்லி அனுப்புனா கடைசியில் வரும்போது பார்த்தோம்னா அழகான பானை அப்படின்னு வரும், ஏதாவது வித்தியாசமாக வரும். ஏன்னா காதில் மாறி 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 வரும்போது, அப்போ யுக நெடுங்கள்லும் ஆண்டவர் சொல்ல வந்த வார்த்தைகளை சாத்தான் தம்முடைய பிள்ளைகளை தன் வசப்படுத்தி கொண்டு அவனுடைய வசப்படுத்தி கொண்டு கலாச்சாரங்களின் மூலமாக தேவனுடைய வார்த்தையை அப்படியே மறைத்து திரித்து அதில் நம்மளுடைய ஜீவனுக்கு ஏற்றவைகளை மறைத்து கலப்படத்தை கொண்டு வந்தான். இந்த நேரத்தில் தேவனுடைய வார்த்தை எப்படி இருந்ததுன்னா, இப்போ இந்த கண் இமைச்சிட்டே இருக்கணும் அப்படின்னா நமக்கு அது ஒரு கடினமாக இருக்கிறவங்களுக்கு ஒரு ரெமெடி சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க, ஒரு மாற்று மருந்து சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வேதாகமம் கிடைக்கப்பட்ட அந்த காலத்தில் அப்படி அத்திப்பூத்தால் போல் வேதாகமத்தை எடுத்து வாசித்த ஒரு சில நபர்களுக்கு அது ஒரு ரெமெடி போல் இருந்தது. ஏன்னா மாற்றிட்டாங்க.
ரோம மார்க்கம் என்ன பண்ணிருச்சு, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க விடாம ட்ரெடிஷன்ஸ் ரொம்ப பாரமாக ஆக்கிட்டாங்க. ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறது, ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, ரட்சிப்பின் பாதையில் நடக்கிறது, இந்த மாபெரும் ஆன்மீக போராட்டத்தில் நம்ம தொடர்ந்து விசாலமாய் ஓடுற பாதையை எப்படி ஆயிடுச்சு, ரொம்ப இறுக்கமாக இப்படி தான் செய்யணும், ப்ராக்டிசஸ் இதை தான் செய்யணும். என்னென்ன மார்க்கம் கொண்டு வந்தாங்கன்னா, பாவ மன்னிப்பு சீட்டு, நீங்கள் உத்தரிப்பு ஸ்தலம், இல்லை நம்ம பார்த்தோன்னா நிறைய அவங்க கொண்டு வராங்க. மரித்தோருக்காக பேசுகிறது, நம்மளுடைய பாவங்களை போய் ஒரு பாதிரியார்கிட்ட போய் காதில் சொல்லி அறிக்கையிடுறது, இந்த மாதிரி நிறைய பழக்க வழக்கங்களை கொண்டு அவங்களுக்கு பாரமாக ஆகி கடவுளை நேசிக்கிறதுக்கே பாரமாயிருச்சு. நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், ஆனாலும் திரும்பி நான் பாவம் செய்கிறேனே, இதை என்னால் செய்ய முடியலையே அப்படின்னு உணர்ந்த ஒரு சிலர் அவர்களுக்கு வேதம் கிடைக்கும் போது வேதத்தை மிகவும் நேசித்தார்கள். அதாவது டைரக்டாக ஆண்டவருடைய வார்த்தை கலப்படமில்லாததை பார்க்கும் பொழுது அதை அதிகமாக நேசித்து, அதை அதிகமாக ஆசித்து வாசிக்க ஆரம்பித்தாங்க. அப்படி வாசித்த அவங்களுடைய பெயர்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அவர்களை தான் நம்ம சீர்திருத்தவாதிகள் அப்படின்னு சொல்கிறோம், இல்லை வால்டேன்சியர்கள் அப்படின்னு சொல்கிறோம். இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்களுக்கு முக்கியமாக சீர்திருத்தவாதிகள் பேர்கள் நமக்கு எல்லாருக்கும் நம்ம ரெகுலராக படிச்சுட்ருக்கோம் வாரம். ஜான் விக்லிஃப், ஜான் நாக்ஸ், ஜான் ஹஸ், ஜெரோம், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க, மார்ட்டின் லூத்தர். இவங்க என்ன இந்த வேதத்தை படித்ததில் இந்த பாரமான காரியங்கள் அவங்க கற்றுக்கொண்டது என்னன்னா, காட் இஸ் மை கிரியேட்டர், தேவன் தான் என்னுடைய சிருஷ்டிகர். அதை கூட மாற்றி வச்சுருந்தாங்களாம். அவங்களுடைய மனித கலாச்சாரத்தின் மூலமாக அவங்களுடைய சிந்தனை அப்படி சிந்திக்காதபடிக்கு தேவன் தான் என் சிருஷ்டிகர்ன்றதை கூட புரியாத அளவுக்கு மாற்றி வச்சுருந்தாங்களாம். தேவன் தான் என்னுடைய சேவியர், அவர் தான் என்னுடைய ரட்சகர் அப்படின்றத கூட புரியாத அளவுக்கு மாற்றி வச்சுருந்தாங்களாம். ஹீ இஸ் மை மீடியேட்டர், காட் தான் எனக்காக பரிந்து பேசுகிறவர். அப்படி இந்த 3 முக்கியமான காரியங்களை வேதத்தை படித்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்களாம். நமக்கு இதெல்லாம் தெரியுமா? தேவன் தான் நம்மளுடைய சிருஷ்டிகர் நமக்கு தெரியுமா? தேவன் தான் நம்மளுடைய பரிந்து பேசுகிறவர்னு தெரியுமா? அவர் தான் நம்மளுடைய இரட்சகர்னு நமக்கு தெரியுமா? இதை அவங்க அழகாக வேதத்தை படித்து புரிந்து கொண்டாங்களாம். இதை புரிந்து கொண்டதுனால உண்மையான தொழுகையை அவர்கள் இனங்கண்டு கொண்டார்கள். அவங்க அது வரைக்கும் ப்ராக்டிசஸ், பேகன் ப்ராக்டிசஸ், ட்ரெடிஷன்ஸ், கலாச்சாரத்தின் வழியாகவே தொழுகை செய்துட்டு வந்தாங்க. முழங்கால் போட்டே நடந்து ஆஃபரிங் வைக்கணும், முழங்கால் போட்டே நடந்து போய் அவங்க என்ன பண்ணியிருக்கணும், பாவ மன்னிப்பு சீட்டு வாங்கணும். குளிரோ மழையோ பனியோ அவங்களுடைய போப்பு ஆண்டவரை பார்ப்பதற்காக அவங்க காத்து கொண்டு இருக்கணும். இப்படிப்பட்ட பாரமான காரியங்கள்லாம் பார்த்துட்டு ஆண்டவரோடு நான் நேரடியாக தொடர்பு கொள்ள முடியும், ஆண்டவர் என்னுடைய பாவத்திற்காக எனக்காக அவர் வழக்காடுகிற ஒருவர் இருக்கிறார் அப்படின்றத பார்த்து மெய்யான தொழுகையை அவங்க இனம் கண்டு கொண்டாங்களாம். யாரு? இந்த சீர்திருத்தவாதிகள், இந்த வால்டேன்சியர்கள். இவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சில ஹைலைட்ஸ் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, ஜான் ஹஸ் அப்படின்ற ஒரு சீர்திருத்தவாதி அவர் என்ன சொல்றாராம், அவருடைய முன்பு காலத்தை குறித்து ஒரு அறிக்கையிடுறார். நான் ஆடம்பரமான ஆடைகள் அணிவிப்பதில் ரொம்ப பிரியமாக இருந்தேன், அது எனக்கு ப்ளஷராக இருந்தது. ஆனால் இந்த வேதத்தை நான் வாசித்த பிறகு அதனுடைய தவறு என்ன என்பதை புரிந்தேன். என்னுடைய ஆத்மாவை அலங்கரிப்பதை பார்க்கலும் என்னுடைய சரீரத்தை அலங்கரிப்பது எவ்வளவு முக்கியமற்றது என்பதை அறிக்கை செய்தாராம். அதாவது இண்டிவிஜுவலாக தனிப்பட்ட விதத்திலே ஆண்டவருக்காக தனியாக நின்னாங்க. அவங்க வல்னரபிளாக இருந்தாங்க. அவங்களுடைய தவறுகளை சொல்லி காமிக்கும் பொழுது அதை கேட்கிறவர்களுக்கு எளிதாக ஆண்டவரை நேசிப்பதற்கு வழிவகுத்தாங்களாம். 2வது நம்ம பார்த்தோன்னா அந்த வால்டேன்சியர்கள். இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அதிகமான வேத புஸ்தகங்களை மனப்பாடம் செய்து அதை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுகிறவர்களாக இருந்தார்களாம். அப்புறம் பார்த்தோன்னா ஜான் விக்லிஃப், இவர் என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய முழு வாழ்க்கையவே வேதாகமத்தை மொழிபெயர்ப்பு செய்து எளிதாக வாசிக்க வேண்டும் என்று வாழ்க்கையவே அப்படி அர்ப்பணித்தாராம். ஏன்னா அந்த வேதாகமம் அவருடைய வாழ்க்கையை மாற்றுச்சான். அந்த வாழ்க்கையை மாற்றின அந்த தேவனுடைய அன்பு அவரை நெருக்கி ஏவி இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணுன்றதை மாற்றுச்சான். இப்போ பாருங்கள், 3ஆம் நூற்றாண்டு, அதாவது யுத்தம் வானத்திலே உண்டாயிற்று. 3ஆம் நூற்றாண்டுலேருந்து 17வது நூற்றாண்டுக்குள்ளே இவ்வளவு கலப்படம்னா, இன்றைக்கி நம்ம எத்தனாவது நூற்றாண்டில் இருக்கிறோம்? 21வது நூற்றாண்டில் இருக்கிறோம். எவ்வளோ வெயிட்டாக கலப்படம் இருக்குதுன்னு யோசித்து பார்க்க முடியுதா? சாத்தான் எந்த அளவுக்கு நமக்குள்ள
கஸ்டம்ஸ், ட்ரெடிஷன்ஸ், ப்ராக்டிசஸை திணிச்சு ஓய்வு நாளோ இல்லை மற்ற பிரமாணங்களோ நம்மளை அதை செய்வதற்கு எல்லாரும் கையை உயர்த்தணும், ஆண்டவரை நேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாலுமே கண் இமைக்கிற மாதிரி நம்ம இன்வாலண்டரியாக ஆண்டவரை நேசிக்கிறது நமக்கு இருக்கா, இல்லை பாரமா? ஆண்டவரை நேசிக்கிறதுனா என்ன தெரியுமா? வேதத்தை நேசிக்கிறது, அவருடைய வார்த்தையை நேசிக்கிறது, அதை அனுதினமும் வாசிப்பது, ஜெபம், முழங்கால். இது நம்மக்கிட்ட இன்வாலண்டரியாக இருக்கா இல்லை நிஜமாலுமே கடினமாக இருக்கா அப்படின்றத நம்ம யோசித்து பார்க்கணும். அவங்க இந்த பழக்க வழக்கங்கள் அவங்களை அமுக்கி அழுத்தினதுனால மெய்யான தொழுகையை வேதத்தின் மூலமாக அவங்க கற்றுக்கொண்டாங்க. மெய்யான தொழுகையை நாம் இனங்கண்டு கொள்கிறோமா? இதுதான் நமக்கான இன்றைக்கான முதல் பாடம் இந்த சீர்திருத்தவாதிகளுடைய வாழ்க்கையிலிருந்து. மெய்யான தொழுகையை அவர்கள் வேதத்தின் மூலம் இனம் கண்டு கொண்டார்கள். ஏன்னா தொழுகையை தான் மாற்ற நினைக்கிறாங்க இந்த ஆன்மீக போராட்டத்தில் சாத்தான். மெய்யான தொழுகையை இனம் கண்டு கொள்கிறோமா? இப்போ ஆனாலும் இந்த 1260 நாட்கள் இது எப்படி வந்ததுன்றதெல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், அதை நான் விளக்க விரும்பலை. இந்த காலகட்டத்துக்கு பேர் இருண்ட காலம், டார்க் ஏஜஸ் ஆர் மிடில் ஏஜஸ்ன்னு சொல்லுவோம். ஏன் இதை டார்க் ஏஜஸ், மிடில் ஏஜஸ்ன்னு சொல்கிறோம் அப்படின்னா, இவங்க எவ்வளோதான் வேதத்தை படித்து அவங்க அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க எடுத்துக்கொண்டாலும் இந்த சீர்திருத்தவாதிகள் அது பிரகாசமாக வெளி செய்ய உடலை. ஏன்னா சாத்தான் என்ன பண்ணுறான், ரொம்ப மிகுந்த கோபம் கொள்கிறான். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ பூமிநாதன் அண்ணன் இருக்கிறாங்க, இப்போ எனக்கு பித்தப்பையில் கல் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன், எனக்கு வலியாக இருக்குன்னு இந்த இடத்துல அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க? இந்த மருந்துகளை சாப்பிடுமா, இந்த டாக்டர்கிட்ட போமா, நான் இங்கே தான் போனேன் சொல்லுவீங்களா இல்லையா? இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியத்தை நான் சொல்கிறப்ப, எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப, நம்ம அந்த மருந்தை நம்ம ரெமெடி கண்டோம், நமக்கு அது ஒரு விடுதலை கிடச்சிச்சின்னா அதை போய் நம்ம மற்றவங்ககிட்ட பகிர்வோம். அதே மாதிரி இந்த படித்த சீர்திருத்தவாதிகள், வால்டேன்சியர்கள் தேவனுடைய சத்தியத்தை மற்றவங்ககிட்ட பகிர்றப்ப சாத்தான் மிகுந்த உக்கிரம் கோபம் கொண்டு என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்ப்போன்னா, வெளிப்படுத்தல் 11ஆவது அதிகாரம் முழுவதும் பார்த்தோன்னா இந்த வேதத்தை புறக்கணிக்க பார்க்குறான். இந்த 2 சாட்சிகள், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடை அவன் என்ன பண்ண செய்கிறான், அவங்கள அந்த வேதத்தை முற்றிலுமாக நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவனுடைய முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்குது. ஆனால் நம்ம வெளிப்படுத்தல் 11 வாசிக்கிறோம், அந்த 2 சாட்சிகள் ரெட்டு உடுத்தி இருந்தார்கள். 11:3 வெளிப்படுத்தல் 11:3 நம்ம வாசிக்க முடியும். ரெட்டு உடுத்தி இருந்தார்கள் என்னன்னா, அவங்க வெளிச்சம் இருக்குது, கம்ப்ளீட்டாக வேதாகமத்தை சாத்தானால் என்ன பண்ண முடியல, மறைக்க முடியல. ஆனாலும் மறைக்கப்பட்டு இருந்தது, பிரகாசமாக இல்லை. அதனால தான் இந்த காலத்துக்கு பேர் இருண்ட காலம். ஆனாலும் தேவன் சிறு மந்தையாக வேதாகமத்தை வால்டன்சியர்கள் மூலமாக, ஒரு சில சீர்திருத்தவாதிகள் மூலமாக அந்த பொக்கிஷமான வார்த்தைகளை நமக்காக பாதுகாத்து வைத்திருந்தார். அப்புறம் பார்த்தோன்னா வெளிப்படுத்தல் 11:3 அப்புறமா 11 நம்ம 7 பார்த்தோன்னா இந்த 2 சாட்சிகளும் வீதியிலே பிணமாக இருக்கிறாங்கன்றதை பார்க்குறோம். யார் 2 சாட்சி? வேதாகமம், பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடு தான் இந்த 2 சாட்சி. வீதியிலே ஃப்ரான்ஸில் ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் நேரத்தில் பார்த்தோன்னா இவங்க வீதியிலே இருக்கிறாங்க, பைபிளை எரிச்சாங்க. ஆனாலும் ஆண்டவர் பாதுகாத்தார். நம்ம பார்க்குறோம் 3 வருடங்களுக்கு பிறகாக உயிர் தெழுந்தது இந்த 2 சாட்சிகளும் அப்படின்னு நம்ம வாசிக்கக்கூடும். லிட்ரல் 3.5 இயர்ஸ்க்கு அப்புறமா 1793 1797 பிறகு இவங்களே ஒரு விதி, பிரான்ஸ் நாட்டுக்காரங்களே ஒரு விதி பிறப்பிக்கிறாங்க. அதாவது கடவுள்னு ஒருத்தர் இல்லை, ஏத்திசம், கடவுளே இல்லைன்னு சொல்லி ஒரு விதி பிறப்பித்து அவங்களே திரும்பி வாபஸ் வாங்கிடுறாங்க. இதுக்கு பிறகு தான் பார்த்தோன்னா இந்த 18ஆவது நூற்றாண்டின் ஆரம்ப காலகட்டத்தில், இந்த இருண்ட காலம் முடிவின் காலகட்டத்தில், 18ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப காலகட்டத்தில் சீர்திருத்தவாதிகள் கொழுந்து விட்டு எறிகிறாங்க. நிறைய பேர் எழும்புறாங்க, வேதாகமத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, வேதாகமம் அவங்களுடைய பிரியமாக இருக்கிறது. நிறைய பைபிள் சொசைட்டிஸ் வருது நம்ம பார்க்குறோம். அப்படின்னா வில்லியம் கேர்வேலாம் இந்தியாவுக்கு பல மொழிகளிலே வேதாகமத்தை மொழிபெயர்த்து கொடுக்குறாங்க. இவங்களுக்கு முதல் தடவையாக சுவிசேஷம்னா என்னன்றதை உணர்ந்துக்கிறாங்க. அதாவது பாரப்பட்டு நான் கடவுளை நேசிக்க தேவையில்லை, பாரப்பட்டு நான் கடவுளுடைய கற்பனைகளை கை கொள்ள தேவையில்லை, அவரிடத்துல நான் போகும்போது அந்த விசுவாசம், ஒரே வேதாகமம் மாத்திரமே, கிறிஸ்து மாத்திரமே, அவருடைய கிருபை மாத்திரமே, என்னுடைய செயல்கள் அல்ல, என்னுடைய விசுவாசம் மாத்திரமே அப்படின்ற ஒரு மெய்யான சுவிசேஷத்தை அறிந்து கொண்டு மெய்யான தொழுகையை இனங்கண்டு கொண்டாங்க. அவங்களுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு பாடமாக இருக்கிறது. கடைசியாக முடிக்கிறேன். ஒருவேளை வறண்ட நிலம் போல நாம் இருக்கிறோம்.
இந்த பாடத்தை எனக்கு வாசிக்கும் போது நான் யோசித்தேன், நானும் ஒரு வறண்ட நிலமாக தானே இருக்கிறேன். ஆண்டவரை நேசிக்கிறேன் என்று கை தூக்குனா தூக்குறேன், ஆனால் மெய்யால் நான் வேதத்தை நேசிக்கிறேனா, அனுதினமும் என்னை அது கவர்கிறதா அப்படின்னா வேணும்னே கண்ணை சிமிட்டுற அந்த வழி தான் என்னிடத்துல இருக்குது. அந்த வழி என்னிடத்துல இல்லாதபடிக்கு மெய்யாலுமே நான் நேசிக்க வேண்டும் என்றால் ஆண்டவரிடத்துல இவர்களைப் போல இந்த வேதத்தை விசுவாசத்தை நாம் வைப்போம். அவர்கள் ஒரு ஒரு காரியம் அவங்ககிட்ட இருந்தது என்ன அப்படின்னா, இந்த சீர்திருத்தவாதிகள் அவங்களுக்கு ஒரு பர்பஸ், ஒரு நோக்கம். உங்களுக்கு நான் இந்த சபைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுக்குற ஒரு அசைன்மெண்ட் என்ன அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன? அவங்களுக்கு என்ன நோக்கம் இருந்துச்சுன்னா, வாழ்கிறதுக்கு ஒரு நோக்கமும் சாகிறதுக்குன்னு ஒரு நோக்கமும் இருந்துதான். இன்றைக்கி நான் ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் எதுக்காக சாக போகிறீங்க? இதுக்காக நான் சாகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா எதுக்காக சாவீங்க அப்படின்னு கேட்டோன்னா ஏதாவது பதில் இருக்குமா? ஆனால் இந்த சீர்திருத்தவாதிகளுடைய வாழ்க்கையில் வாழ்கிறதுக்கு ஒரு நோக்கமும் சாகிறதுக்கு ஒரு நோக்கமும் இருந்துதான். நம்மளுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தை அவங்க எதிலிருந்து இனம் கண்டு கொண்டாங்களாம்? வேத வசனத்திலிருந்து, வேதாகமத்திலிருந்து, தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையிலிருந்து, அவரிடத்திலிருந்து அந்த நோக்கத்தை இனம் கண்டு கொண்டாங்களாம். இன்று நமக்கான ஒரு அசைன்மெண்ட் அதுதான். தேவனிடத்தில் போவோம், அந்த நோக்கத்தை இனம் கண்டு கொள்வோம். பாரமாக ஆண்டவரை நேசிக்காதபடிக்கு அவரிடத்தில் நம்மளுடைய விசுவாசத்தை ஒப்பு கொடுத்தவர்களாக எளிதாக அவரை நேசிப்பதற்கு தேவன் நமக்கு உதவுவாராக. நாம் ஒருவேளை எளிதாக இல்லை நான் ஆண்டவரை நேசிக்கிறேன் அப்படின்னு நினச்சா ஒரு டெஸ்ட் என்னென்னா, அதை நான் மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்குறேன்னா கண்டிப்பாக நான் ஆண்டவரை நேசிக்கிறேன். நான் கற்றுக்கொண்ட காரியத்தை நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு போய் நான் மற்றவங்கள்ட்ட சொல்கிறேன்னா நான் நேசிக்கிறேன். நான் சொல்லாமல் டெய்லி நான் சர்ச்சுக்கு வரேன் போகிறேன் அப்படி ஊழியம் செய்யாமல் இருக்கிறேன்னா நான் ஆண்டவரை நேசிக்கலைன்னு அர்த்தம். இந்த டாக்டர்கிட்ட போனால் நோய்க்கு குணம் கிடைக்கும்ன்றதை நம்ம சொல்லணும். சபை எப்பொழுது எழுப்புதல் அடையும்னா, சுவிசேஷத்தை கையில் எடுத்து வீதிகளிலே சென்று செய்யும் பொழுது தான். நாம் அப்படிப்பட்ட எழுப்புதல் அடைந்த சபையாக இந்த சீர்திருத்தவாதிகளுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்வோம். தேவன் நம்மை வழி நடத்துவாராக. சகோதரர் முத்துப்பாண்டி அவர்கள் பரலோகத்திலிருந்து 3ஆம் நூற்றாண்டில் நடந்த நிகழ்வு வரைக்கும் அந்த சரித்திர பின்னணியையும் மாபெரும் போராட்டத்தையும் தெளிவாக எடுத்துரைத்தாங்க. சகோதரி சலோமி அவங்க கிட்டத்தட்ட 1260 வருட சரித்திரத்தை அவங்க சுருக்கமாக என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. 1844 ஒரு மிக முக்கியமான சத்தியம் வெளிப்படுத்தப்பட்டது. அதை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆசரிப்பு கூடாரத்தின் வெளிச்சம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். 1844 ஆண்டவர் வருவார் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தை சந்தித்தது. அந்த ஏமாற்றத்தில் இருந்தவர்களுக்கான நம்பிக்கை என்னவா இருந்தது அப்படின்னா, பூமியை சுத்திகரிக்க ஆண்டவர் பூமிக்கு வரவில்லை, நம்முடைய பாவங்களை சுத்திகரிக்க பரலோகத்தில் உள்ள ஆசரிப்பு கூடாரத்தில் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு கடந்து போகிறார் என்ற வெளிச்சம் முதலாவதாக அக்டோபர் 23ஆம் தேதி 1844 ஹிராம் எட்சன் அப்படிங்கிற நம்முடைய அட்வென்ட் முன்னோடிக்கு காட்டப்பட்டது. இந்த ஆசரிப்பு கூடாரத்தை பற்றின புரிதல் நமக்கு சற்று குறைவாக இருக்குது. ஏன் அப்படின்னா, அந்த ஆசரிப்பு கூடாரம் எப்படி இருக்குங்கிற சிந்தனையே நமக்கு குறைவாக இருப்பதினாலே இப்பொழுது ஒரு 3 நிமிடம் ஒரு வீடியோ காட்சி ஒன்று ஆசரிப்பு கூடாரம், மோசைக்கு காண்பிக்கப்பட்ட ஆசரிப்பு கூடாரம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இங்கே டிஸ்பிளே பண்ணப்படும். சகோதரரை நான் டிஸ்பிளே பண்ண முடியா கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் தங்கும் அழகிய ஆசரிப்பு கூடாரம். முதலில் வெளிப்புற பிரகாரம். இங்கு மிருகங்கள் பலியிடப்படும் பலிபீடம் வைக்கப்பட்டிருக்கும்.
சுத்திகரிப்புக்காக தண்ணீர் தொட்டி வைக்கப்பட்டிருக்கும். உள்ளே பரிசுத்த ஸ்தலம். அங்கே இடப்பக்கம் 7 தண்டுள்ள பொன் குத்து விளக்கு வைக்கப்பட்டிருக்கும். வலப்பக்கம் 12 அப்பங்கள் கொண்ட சமூகத்து அப்ப மேஜை வைக்கப்பட்டிருக்கும். நடுவில் திரைச்சிலைக்கு முன் வாசனை தூபம் போடும் தூபபீடம் வைக்கப்பட்டிருக்கும். அதற்கு பின் மகா பரிசுத்த ஸ்தலம். அங்கே 2 கேருபீன்கள் கொண்ட உடன்படிக்கை பெட்டி வைக்கப்பட்டிருக்கும். அதற்குள் தேவன் தன்னுடைய சொந்த விரலில் எழுதிய 10 கட்டளை, மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், ஆரோனின் துளிர்த்த கோல் 3 வைக்கப்பட்டிருக்கும். இதுவே மோசேக்கு சீனாய் மலையில் காண்பிக்கப்பட்ட ஆண்டவர் தங்கும் அழகிய ஆசரிப்பு கூடாரம். இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் காட்சியை நம்ம புரிந்து கொள்ளும்படியாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள பிரகாரத்தில் நடந்த காரியம் இயேசு பூமியில் செய்தது. பிரகாரத்தில் ஆடு பலியிடுவது போல இயேசு இரட்சகராக இந்த பூமியில் தன்னுடைய பணியை முடித்தார். பிற்பாடு கிபி 31 1844 வரைக்கும் பரிசுத்த ஸ்தலத்தில் பரிந்து பேசும் ஆசாரியனாக இயேசு செயல்பட்டார். நல்லா கவனிங்க, பரிந்து பேசும் ஆசாரியனாக செயல்பட்டார். 1844 இப்போ வரைக்கும் அவர் நியாயம் தீர்க்கும் நியாயாதிபதியாகவும் பிரதான ஆசாரியனாகவும் பணிபுரிந்து வருவதை நம்மால் புரிந்து கொள்ள முடியுது. இதில் என்ன விஷயம் அப்படின்னா, நீங்கள் இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நியாய தீர்ப்பின் அமைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. பிதா நியாயாதிபதியாக வீற்றிருக்கிறார். இங்கே சிங்காசனத்திற்கு முன்பாக ஒரு 5 சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்குல்ல, அங்கே 24 சிங்காசனங்கள் வைக்கப்பட்டு 24 மூப்பர்கள் இருப்பாங்க. இயேசு பரிந்து பேசுகிறார். அங்கே புஸ்தகங்கள் திறக்கப்பட்டு இருக்கிறது. பிதாவிற்கு பின்புறமாக 10 கட்டளைகள் வடிவமைக்கப்பட்டிருப்பது 10 கட்டளையின் அடிப்படையில் நியாய தீர்ப்பு நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். அங்கே குற்றவாளி கூண்டில் நிற்பது நம்முடைய வழக்கு விசாரிக்கப்படுவதை குறிக்கிறது. இடப்பக்கம் நம்முடைய வாழ்வில் உள்ள குறைவுகளை சாத்தான் நியாய தீர்ப்பிலே குற்றப்படுத்துகிறவனாக இருப்பது போன்று இங்கே ஒரு அழகான வரைபடம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நியாய தீர்ப்பு நடப்பதை பற்றின ஒரு தெளிவான புரிதல். சரிங்களா? ஓகே, அடுத்ததான் இந்த நியாய தீர்ப்பில் மிக முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே பாவ புஸ்தகம் இருக்கும். அந்த பாவ புஸ்தகம் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன எழுதப்பட்டிருக்குங்கிறத அழகாக சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு தவறான வார்த்தையும், ஒவ்வொரு சுயநலமிக்க செயலும், நிறைவேற்றப்படாமல் விட்டுவிடப்பட்ட ஒவ்வொரு கடமையும், இரகசியமான ஒவ்வொரு பாவமும், சாமர்த்தியத்துடன் மறைக்கப்பட்ட ஒவ்வொன்றும் மிகச்சரியாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. பரலோகம் அனுப்பின எச்சரிப்புகள் அல்லது அலட்சியப்படுத்தப்பட்ட கடிந்து கொள்ளுதல்கள், வீணாக்கப்பட்ட வினாடிகள், முன்னேற்றம் அடைய செய்யாமல் விட்டுவிடப்பட்ட வாய்ப்புகள், நன்மைக்கானாலும் தீமைக்கானாலும் செயல்படுத்தப்பட்ட செல்வாக்குகள் ஆகிய அனைத்தும் பதிவு செய்யும் தேவதூதனால் காலக்கிரமமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. என்னென்னலாமா டைம் வேஸ்ட் பண்ணது, தவறான வார்த்தை எல்லாமே என்ன பண்ணப்பட்டிருக்கான், பதிவு செய்யப்பட்டிருக்கான்.
ஒருவேளை நம்மளை பற்றி ஒரு பாவ புஸ்தகம் போட்டோன்னா எத்தனை புஸ்தகம் போடலாம்? அதுக்கு தான் தம்பி ஹானஸ்ட் வந்து இங்கே வந்து ஃபஸ்ட்டு போயிருக்கிறார். ஒரு வால்யூமாக போடலாம். நம்முடைய பாவ புஸ்தகம் மாதவன் வால்யூம் 1 வால்யூம் 2ன்னு போடுற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையின் பாவங்கள் என்னவா இருக்குதுன்னா அடுக்கடுக்காக இருக்குது. பாவ புஸ்தகத்தில் நம்முடைய பாவங்கள் இருக்கும் வரைக்கும் பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம பிரவேசிக்க முடியாது. இன்னொரு புஸ்தகம் இருக்குது, ஞாபக புஸ்தகம். ஏன் இந்த பேப்பரை வாங்குகிறேன் அப்படின்னா, நம்ம செஞ்ச நல்லதெல்லாம் 2 பக்கம் எழுதுகிற அளவு கூட இல்லை, அதுக்காக தான் பேப்பர் நான் வாங்கினேன். அப்போ இது ஒருவேளை ஞாபக புஸ்தகம்னு என்ன பண்ணிக்கோங்க, வச்சுக்கோங்க. நம்ம செய்த பாவங்கள்லாம் பாவ புஸ்தகமாக வச்சுக்கலாம், சரிங்களா? ஓகே. அதற்கு பிற்பாடு ஜீவ புஸ்தகம், ஒரு அழகான புஸ்தகம் நான் கொண்டு வந்தேன். ஆல் த உமன் இன் த பைபிள், ஆல் த மென் இன் த பைபிள்னு சொல்லிட்டு புஸ்தகம். இதில் வேதாகமத்தில் உள்ள ஆண்களுடைய பெயர் 3000 பேர் இருக்குது, பெண்களுடைய பெயர் 400 பெயர்கள் இருக்கிறது. ஜீவ புஸ்தகத்தில் பெயர் மட்டும்தான் இருக்கும். யாருடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்குதோ அவங்க நிச்சயமாக பரலோகத்துக்கு போகணும். ஜீவனுக்கு பாத்திரவான் மட்டும்தான் ஜீவ புஸ்தகத்தில் பதிவு செய்யப்பட்டிருப்பாங்க. சரி, இப்போ நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுமா, எழுதப்பட்டிருக்கா? இயேசுவை விசுவாசிக்கும் போது யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க பேர்லாம் ஜீவ புஸ்தகத்தில் என்ன பண்ணப்பட்டிருக்கு, எழுதப்பட்டிருக்கு. நம்ம வேலை அந்த பேர் கிறுக்கிப்படாமல் பார்த்துக்கிறது தான் நம்முடைய வேலை. இந்த நியாய தீர்ப்பில் இந்த பாவ புஸ்தகத்தில் உள்ள பாவங்களெல்லாம் நிவர்த்தி செய்யப்படுவதற்கு 2 வழி இருக்குது. ஒன்று, இயேசுவின் இடத்தில் நாம் செய்த ஒவ்வொரு பாவத்தையும் அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்பது. மன்னிப்பு கேட்கும்போது இயேசு ஒவ்வொரு நம்முடைய பாவ புத்தகங்கள் பக்கங்கள் எல்லாத்தையும் மன்னித்து என்ன பண்ணிடுவார்னா மன்னிக்கிறவராக இருப்பார். இப்படி மன்னிப்பை பெறுகிற நாம் நேற்றைய தினத்தில் எந்த காரியத்துக்காக மன்னிப்பை பெற்றுக்கொண்டேனோ அதே பாவத்தை திரும்ப திரும்ப நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது, செய்யக்கூடாது. இயேசு பாவத்தை ஜெயிக்கிறதுக்கும் பலன் தரார். அப்போ நான் மன்னிப்பை பெறுகிறவனாகவும் இருக்கணும், பலன் பெற்று பாவத்தை ஜெயிக்கிறவனாகவும் இருக்கணும். அப்படி இயேசுவின் மீது நம்பிக்கையோடு அந்த பலனையும் பெற்று மன்னிப்பையும் பெற்று இருக்கிறவனுடைய வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் பாவ புத்தகத்தில் எல்லாருடைய பக்கங்கள்லாம் இருக்கலாம். ஆனால் இயேசுவனுடைய கிருபையினால் இங்கே மாதவனுடைய பாவ பக்கங்களை தேடினாலோ இல்லை உங்களுடைய பாவ பக்கங்களை தேடினாலோ அங்கே இருக்காது. ஏன்னா அதை யார் அழிச்சிட்டா அப்படின்னா ஆண்டவர் அழிச்சிட்டார். அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா, இந்த ஞாபக புத்தகத்தில் நாம் செய்த நன்மைகள், ஞாபக புத்தகத்தில் என்ன இருக்கலாம்னு ஒரே ஒரு விஷயம் வாசிடலாம். நீதியான செயல்கள் ஒவ்வொன்றும் தேவனுடைய ஞாபக புஸ்தகத்தில் அழியாதவைகளாக உள்ளன. எதிர்க்கப்பட்ட ஒவ்வொரு சோதனையும், மேற்கொள்ளப்பட்ட ஒவ்வொரு தீமையும், மென்மை மிக்க இரக்கத்துடன் உணர்த்தப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் விசுவாசத்துடன் கிரமமாக எழுதப்பட்டுள்ளது. கிறிஸ்துவுக்காக செய்யப்பட்ட ஒவ்வொரு தியாகமும், ஒவ்வொரு பாடும், ஒவ்வொரு துயரமும் ஞாபக புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டது. இல்லை நீங்கள் சர்ச்சுக்கு வரீங்க, லாங் ஸ்ட்ரகிளோடு வரீங்கன்னா ஞாபக புத்தகத்தில் நீங்கள் செய்த இயேசுக்காக செய்த தியாகம் எழுதப்பட்டிருக்கும். இயேசுக்காக நீங்கள் சில வேலைகளை தியாகம் பண்ணுறீங்க, பணத்தை தியாகம் பண்ணுறீங்க, அது எழுதப்பட்டிருக்கும். இயேசுக்காக சில மணி நேரங்களை தியாகம் செஞ்சு ஆண்டவருடைய ஊழியத்துக்காகவும் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்பதற்காக செலவு பண்ணுறீங்கன்னா அது எழுதப்பட்டிருக்கும். நீங்கள் படுற பாடுகள், கண்ணீர், கவலை எல்லாமே காலக்கிரமமாக எந்த டைமில் நீங்கள் அதை செஞ்சீங்கிற முதற்கொண்டு எழுதப்பட்டிருக்குமா ஞாபக புஸ்தகத்தில். அப்போ ஜீவ புஸ்தகம் நம்ம பேர் எழுதப்படணும். நியாய தீர்ப்பு விசாரிக்கப்பட போது பாவ புத்தகத்தில் நம்ம பாவம் இருக்கக்கூடாது, பாவ மன்னிப்பை பெறணும், பாவத்தை ஜெயிக்க பலன் பெறணும். அப்படிங்கிறது தான் இந்த ஆசரிப்பு கூடார செய்தி நமக்கு கொடுக்கக்கூடியது. தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது. இந்த நியாய தீர்ப்பில் நம்ம கேட்கப்படக்கூடிய கேள்வியை மட்டும் பார்த்துடலாம். நியாய தீர்ப்பில் கேட்கப்படும் கேள்விகள் இது எல்லாமே மாபெரும் போராட்டம் 28வது சாப்டரில் எடுக்கப்பட்டது. நமக்கு கிருபையாக கொடுத்துள்ள ஈவுகளை எப்படி பயன்படுத்துகிறோம்? ஆண்டவர் நமக்கு கிருபையாக என்னெல்லாம் கொடுத்துருக்கிறாரோ அதை எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு ஆண்டவர் நியாய தீர்ப்பில் நம்ம கேட்குறாரு. செகண்ட், நமது குரல், நமது எழுத்துக்களை எவ்விதமாக பயன்படுத்தணும்? நம்முடைய எழுத்து அறிவு இருக்குது. பேதுருக்கெலாம் பார்த்திங்கன்னா ஒன்று பேசுவார், எழுத தெரியும். இதை வச்சு பேசுகிறதுனால அநேகருக்கு பிரசங்கம் பண்ணார். எழுத தெரிஞ்சதுனால 1 பேதுரு 2 பேதுரு எழுதிட்டார். எழுத தெரிகிறவர்கள் உங்கள் எழுத்துக்களை வைத்து ஆண்டவருக்கு என்ன செய்கிறீங்க? குரல் வளம் கொண்டவர்கள் உங்களுடைய குரலை வைத்து ஆண்டவருக்கு என்ன செய்கிறீங்க? அநேக நேரத்தில் சிலர் நல்ல பாடக்கூடிய தாளந்து உள்ளவங்களாக இருப்பாங்க. ஆனால் சர்ச்சுக்கு ஏதாவது ஒரு உதவியாக நீங்கள் பாடுங்கன்னு சொல்லும்போது சில நேரத்தில் அந்த குரல் வளத்தை நம்ம பயன்படுத்த தவறிடுவோம். சில பேர் நல்ல பேச்சாளர்லாம் இருப்பாங்க, ஆனால் ஆண்டவர் ஒரு வாய்ப்பு கொடுக்கும்போது நான் இந்த வாரம் தான் பேசினேன், நான் அப்படி இது அப்படின்னு சொல்லிட்டு வி வில் ஸ்கிப் ஆன் திங்ஸ். நம்ம சில நேரம் என்ன பண்ணிடுவோம், தவிர்த்துருவோம். அப்படி செய்யக்கூடாது. ஏன்னா நம்ம குரல் எழுத்துக்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுமா, ஆண்டவர் பயன்படுத்தணுமா. ஓகே, நமது பணம்,
நமது நேரம், நமது செல்வாக்குகளை எவ்விதமாக பயன்படுத்தினோம்? ஆண்டவர் நம்ம கொடுத்த பணத்தை எப்படி பயன்படுத்துகிறோம், நேரத்தை எப்படி பயன்படுத்துகிறோம், செல்வாக்கு, இன்ஃப்ளூயன்ஸ், எல்லாருக்குமே ஒரு செல்வாக்கு இருக்கும் இல்லைங்களா? ஒரு தகப்பனுக்கு தன் குடும்பத்தின் மீதான செல்வாக்கு, ஒரு போதகருக்கு திருச்சபையின் மீதான செல்வாக்கு, ஒரு மூப்பருக்கு திருச்சபையின் மீதான செல்வாக்கு, பெரியவர்களுக்கு சிறுவர்கள் மீதான செல்வாக்கு, எல்லா செல்வாக்கையும் நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னு கேட்பாங்களாம். ஏழை எளியவரின் வடிவில் இருந்த கிறிஸ்துவுக்கு நாம் என்ன உதவி செய்தோம்? பொதுவாக தசபாகம் கொடுப்பது, திருச்சபையை தாங்குவது நம்முடைய வழக்கமாக இருக்கும். ஆனால் அநேக நேரத்தில் ஏழைகளுக்கு நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத சிந்திக்கணும். விசேஷமாக ஓய்வு நாளில் நம்ம நன்மை செய்யணும், நியாயம் செய்யணும் இல்லைங்களா? நன்மை செய்ய வேண்டியது, ஓய்வு நாளில் செய்ய வேண்டியது ஆண்டவருடைய ஒரு அழகான பண்பு. அப்படிப்பட்ட நன்மையெல்லாம் ஓய்வு நாளில் நம்ம செய்கிறோமா? சிந்திக்கணும். அடுத்து, நமக்கு கொடுக்கப்பட்ட சத்தியத்தை கொண்டு மற்றவர்கள் ரட்சிப்புக்காக என்ன செஞ்சோம்? பாஸ்டர் அழகாக பிரசங்கம் பண்ணார், யார்கிட்டையும் சொல்ல மாட்டேனே, யார் என்னுடைய சொந்தக்காரங்களாம் வந்தாங்க, அவங்கள்ட்டலாம் சொல்லவே இல்லையே, சொல்லிட்டா அப்புறம் அவங்க பின்னாடி பரலோகம் வந்துட்டா அப்படின்னு நினப்பு இருக்குதா? சத்தியத்தை நம்ம பகிர்ந்து கொள்ளணும். நமது வல்லமைகளை தேவனுடைய மகிமைக்கென்று பயன்படுத்தினோமா? நம்முடைய ஸ்ட்ரென்த், வல்லமைகள், ஹெல்த், ஆண்டவரை கொடுத்த பலனை கொண்டு நம்ம என்ன பண்ணுறோம்? கர்த்தரின் வருகையின் போது நம்மிடம் கொடுத்த அனைத்தையும் அதிக பலனுடன் திரும்ப பெற்றுக்கொள்ளும். அதிக பலன் அப்படிங்கிறது அடிஷன் கிடையாது, மல்டிப்ளிகேஷன். ஆண்டவர் நம்ம கொடுத்ததெல்லாம் நம்ம பெருக்கிறோமா இல்லை அப்படியே வச்சுருக்கிறோமா? இதெல்லாம் இந்த கேள்விகள்லாம் பார்த்திங்கன்னா அம்பு எடுத்து டைரெக்டாக நம்ம ஹார்ட்டில் விடுற மாதிரியான ஒரு கேள்விகளாக இருக்குது. நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட ஆத்துமாக்களை எவ்விதமாய் பராமரித்தோம்? எசேக்கியேல் 34:10 அதுக்கான இணையான வசனம் இருக்குது. கடைசியாக, இன்றைக்கு நம் வழக்கு விசாரிக்கப்பட்டால் இக்கேள்விகளுக்கு பதிலளிக்க ஆயத்தமா? நியாய தீர்ப்பு நடந்து கொண்டு இருக்கு, பாவ புஸ்தகங்கள் பெருகிக்கிட்டு இருக்கா, இல்லை பாவத்தை ஜெயிக்கும் பலன் பெருகிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற சிந்திப்போம். கர்த்தர் சீக்கிரமாக வரப்போகிறாரு. உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. இந்த கேள்விகளுக்கு பதில் எழுதும் அனுதின வாழ்க்கையை வாழ்வோமாக. இந்த நேரத்தை போதகர் அவர்களுடைய கையில் கொடுக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதுவரைக்கும் 9 பாடங்களின் சுருக்கத்தை 3 பேர் நடத்தினார்கள். 10ஆம் பாடத்திலிருந்து கடைசி வரைக்கும் நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 10வது பாடம் ஆவி மார்க்கம், அம்பலமான ஆவி மார்க்கம் அப்படின்னு நம்ம படித்தோம். 1844 வரைக்கும் சகோதரர் மாதவன் பேசி முடித்தார். சரிங்களா? நியாய தீர்ப்பு பரலோகத்தில் மகாபரிசுத்தலத்தில் அக்டோபர் 22, 1844 ஆரம்பித்து இன்று வரை நடைபெற்று கொண்டே இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். பாருங்களேன், இப்படி ஆண்டவர் ஒரு அற்புதமான செய்தியை உலகத்திற்கு அறிவிப்பதற்காக அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது அப்படின்னு எச்சரிப்பின் செய்தியை கொடுக்கறதுக்கு ஒரு சபை அந்த உலகத்தில் ஆண்டவர் எழுப்புறாரு. அதான் என்னது? செவன்த் அட்வென்டிஸ்ட் திருச்சபை. வானத்தையும் பூமியும் சமுத்திரத்து நீர்ற்றுகளை உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் அப்படின்னு அந்த செய்தி அமெரிக்காவிலிருந்து பல இடங்களுக்கு போக ஆரம்பிக்கிற அதே நேரத்தில் இந்த மாபெரும் போராட்டத்தில் சாத்தான் அடுத்து சில ஆயுதங்களை அவன் கொண்டு வரான். 1844 அதே வருஷத்தில் தான் சார்லஸ் டார்வின், யார் அவர்? பரிணாம கொள்கை. 1844 அவர் என்ன செய்கிறாரு? அந்த புக்கை ஃபார்மேட் பண்ணிடுறார். அந்த புத்தகத்தினுடைய கருத்துக்கள் எல்லாம் எழுதுகிறாரு. 1859 அது புஸ்தகமாக வெளியில் வந்துச்சு. அதாவது மனுஷன் எப்படி வந்தான்? குரங்கிலிருந்து வந்தான் என்ற ஒரு தவறான செய்தி, டெவில்ஸ் காஸ்பல். சரிங்களா? பிசாசின் சுவிசேஷம். மனுஷன் குரங்கிலிருந்து வந்தான், உலகம் தானாய் உண்டாயிற்று. மீதமான திருச்சபை சொல்ல வேண்டிய செய்தி என்ன? வானத்தையும் பூமியும் சமுத்திரத்து நீரூற்றுகளை உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள். பாருங்களேன், அப்போ ஒரு பக்கம் பரிணாம கொள்கையை சாத்தான் கொண்டு வர்றான், இன்னொன்று 1848ஆம் வருஷத்தில் 1848 நவீன ஆவி மார்க்கம். சரிங்களா? 1848 என்ன நடக்குது அப்படின்னா, நியூயார்க், அமெரிக்காவில் நியூயார்க்கில் நவீன ஆவி மார்க்கம் அது ஆரம்பிக்கிறது. சரிங்களா? ஆவி மார்க்கம்னா என்ன? அது எப்போ இருந்து இருக்குது? ஆவி மார்க்கம் எப்போ இருந்து இருக்குது? அது ஏதேன் தோட்டத்திலேருந்தே இருக்குது. ஏதேன் தோட்டத்தில் அந்த ஆவி மார்க்கத்துக்கு சாத்தான் அஸ்திபாரம் போட்டான். என்ன சொன்னான்? நீங்கள் சாகவே சாவதில்லை என்று அவன் சொன்ன பொய் மறுபடியும் ஒரு புதிய கோணத்தில் உருவெடுக்கிறது. எப்போ இருந்து பார்த்தீங்கன்னா 1848 சரிங்களா?
நீங்கள் பரம தரிசனங்கள் புக்கு வீட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஏர்லி ரைட்டிங்ஸ், அதில் ஒரு சாப்டர் இருக்குது, ரகசிய கதவு தட்டொலிகள் அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்கும். மிஸ்டீரியஸ் ராப்பிங்ஸ் அப்படின்னு ஒரு தலைப்பு ஆங்கிலத்தில். அந்த சாப்டரை படிங்க, ரகசிய கதவு தட்டொலிகள். அதில் படித்தீங்கன்னா இந்த 1848 ஃபாக்ஸ் சிஸ்டர்ஸ், கேத்தரின் ஃபாக்ஸ், மார்கரெட் ஃபாக்ஸ் என்ற 2 சகோதரிகள், சின்ன பிள்ளைங்க, 9 வயசு 12 வயசு, அவங்க வீட்டுக்குள்ளே தான் இந்த அவங்க இருந்த டைமில் கதவு தட்டக்கூடிய சத்தமெல்லாம் கேட்டு அவர்கள் இந்த ஆவி மார்க்கத்தினுடைய ஆரம்பம் அவங்க வீட்டிலேருந்து தான் ஆரம்பிச்சிச்சு. 1848 மார்ச் 21 சரிங்களா? இந்த டீட்டெயிலாம் சொல்லலாம், ஆனால் நேரம் நமக்கு ரொம்ப குறைவாக இருக்குது. சரி, என்ன சொல்லுவார் அப்படின்னா, இந்த ஆவி மார்க்கம் என்பது எப்படி புரிஞ்சுருக்கிறோம்? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம்? இறந்து போனவங்கள்லாம் எங்கே இருக்கிறாங்க? நல்லவங்கள்லாம் பரலோகத்தில் இருக்கிறாங்க, கெட்டவங்கள்லாம் நரகத்து போயிட்டாங்க. இந்த கூட பத்திரிகையில் போடும் பொழுது இறந்து போனவங்களுக்கு எப்படி போடுவாங்க? தெய்வத்திருன்னு போடுவாங்க. சரிங்களா? தெய்வத்திரு என்ன அர்த்தம்? தெய்வத்திருன்னா செத்து அவர் சாமி ஆகிட்டார். புரியுதா உங்களுக்கு? செத்து போனவர் சாமி ஆகிட்டார், வைகுண்டம் போயிட்டார், அங்கே போயிட்டார், இங்கே போயிட்டாருன்னு சொல்லுவாங்க. அவன் அப்படி சொல்கிறான். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் என்ன சொல்கிறாங்க? நீதிமான்கள் பரலோகத்துக்கு போயிட்டாங்க அப்படின்றாங்க. சரிங்களா? இது ஒரு ஆவி மார்க்க பொய். சரிங்களா? இது ஒரு ஆவி மார்க்க பொய். பைபிள் என்ன சொல்லுது? மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள். ஆனால் பாருங்களேன், ஏன் இந்த ஆவி மார்க்கத்தை மாபெரும் போராட்டத்தில் சாத்தான் இன்னொரு கருவியாக, பரிணாம கொள்கை ஒரு பக்கம், இதானே இன்றைக்கி எல்லா பள்ளிக்கூடங்களும் போதிக்கிறாங்க, நம்ம ஸ்கூல்லையும் அதான் போதிக்கிறாங்க. சரிங்களா? நம்ம ஸ்கூல்லையும் பரிணாம கொள்கை தான். நம்ம வேணால் விகாப்பிரையில் ஏசு கிறிஸ்து தான் ரட்சகர்னு சொல்லுவோம், அவர் தான் சிருஷ்டிகர் நம்ம விகாப்பிரையில் சொல்லுவோம். ஆனால் பாட புஸ்தகங்கள் இருக்குது என்ன தெரியுமா? பரிணாம கொள்கை தான் இருக்குது. நீங்கள் இப்போ வேணால் போய் படிச்சு பாருங்க, நான் சொல்கிறது உண்மை தான். பரிணாம கொள்கை இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் ஆவி மார்க்கம். இந்த ஆவி மார்க்கத்தின் வழியாக நீங்கள் பாருங்களேன், உலகத்தில் கோடான கோடி மக்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவ சபைகளும் வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறது. உண்மைதானே? அதானே நம்புகிறாங்க. நீதிமான்கள் பரலோகத்துக்கு போயிட்டாங்க, இறந்தவங்கள்லாம், இறந்து துன்மார்க்கரெல்லாம் நரகத்து போயிட்டாங்க, அவங்களுக்கு ரிவார்டு உடனே கிடைச்சிருது. சரிங்களா? நல்லவங்களாம் உடனே பரலம் போயிடறாங்க செத்த உடனே, கெட்டவங்களாம் செத்த உடனே நரம் போயிடுறாங்க. அப்படின்னா ஏசு கிறிஸ்து ஏன் வரணும்? 2ஆம் வருகை எதுக்கு? நியாய தீர்ப்பு அவசியமா? எதுக்கு உயிர் தெழுதல் அவசியமா? புரியுதா அவங்களுக்கு? இப்படி இந்த ஆவி மார்க்க பொய்யினால நிறைய அடிப்படை உபதேசங்கள் எல்லாம் அடி வாங்குகிறது. புரியுதா உங்களுக்கு? எல்லாமே அடி வாங்கும். அது மட்டும் இல்லை, இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இறந்து போனவங்களாம் தெய்வம் ஆயிடுறாங்க. இது ஆவி மார்க்கத்தில் இருக்கிற இன்னொரு பொய். என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே கடவுள் தான். சரிங்களா? ஏன்னா எங்கே போயிடுறோம்? இறந்த உடனே நல்லவங்கன்னா பரலம் போயிடுறோம்ல. அப்படி மரிக்கிறவர்கள் அவங்க எல்லாம் தெய்வத்துக்கு சமம். பாருங்களேன், God is not the only God, but that we are all gods. கடவுள் மட்டும் கடவுள் கிடையாது, நம்ம எல்லாருமே கடவுள் தான். சாத்தா அதானே சொன்னால், நீங்கள் கண்கள் திறக்கப்பட்டு என்ன ஆயிடுவீங்க? தேவர்களை போல் ஆயிடுவீங்க. சரிதானே? நீங்கள் தான் ஆவி மார்க்கம் போதிக்கிறது. எல்லாருமே யார்? எல்லாருமே கடவுள் தான். நமக்குள்ளேயே ஜீவன் இருக்கிறது. சரிதானே? நம்ம சரீர பிரகாரமாக இறந்துட்டாலும் ஆத்மா என்ன ஆயிடுது? மரணத்துக்கு அப்புறம் அது சாகாது, அது நித்தியமாக இருக்கக்கூடியது, ஆத்மா அழியாமை உடையது என்ற அஞ்ஞான கருத்து. இந்த கருத்து கிரேக்க தத்துவத்தின் அடிப்படையிலான கருத்து. சரிங்களா? இந்த கருத்தை தாங்க இன்னைக்கு எல்லா சபைகளும் நம்புகிறது. ஆத்மா அழியாது. கடைசி நாட்களில் 2 பெரிய வஞ்சகம். ஒன்று ஆத்மா அழியாது, இன்னொன்று ஞாயிற்றுக்கிழமையின் பரிசுத்தம். சரிங்களா? இந்த 2 வழியாக சாத்தான் என்ன செய்வானா? முழு உலகத்தையுமே வஞ்சிப்பான் என்று எலன் ஒயிட், கிரேட் கான்ட்ரவர்சி, பேஜ் 588, 588ஆம் பக்கத்தில் ஆங்கில புத்தகத்தில் எழுதியிருக்கிறாங்க. சரிங்களா? பார்த்தீங்களா? அப்போது இறந்ததுக்கு அப்புறமும் ஆத்மாக்கள் உயிரோடு இருக்கின்றன. இந்த கொள்கைகளின் அடிப்படையில் தான் இன்னைக்கு கேத்தலிக் சர்ச்சில் என்ன செய்கிறாங்க? மரியாதை வணங்குறாங்க. ராயப்பர், அருளப்பர், சின்னப்பர், சரிதானே? ஏகப்பட்ட அப்பர் இருக்கிறாங்க. சரிதானே? எந்த அப்பறம் கூப்பிட்டாலும் அப்பர் போக முடியாது. சரிதானே? எந்த அப்பரை வணங்கினாலும் எங்கே போக முடியாது? பரலோகத்துக்கு போக முடியாது. புனிதர்களை வணங்குதல், மனிதர்களை புனிதர்களாக வணங்குகிற இந்த பழக்கம் இருக்கே, எந்த உபதேசத்தின் அடிப்படையில்?
ஆத்துமா அழியாது என்ற உபதேசத்தின் அடிப்படையில் தான், ஆவி மார்க்கத்தின் அடிப்படையில் தான் இந்த மனிதர்களை புனிதர்களாக வணங்குகிற வழக்கமும் இன்றைக்கி கத்தோலிக்க சபையில் இருக்குது. அதான் இன்றைக்கி சினிமாவில் இருக்குது. சினிமாவில் அதானே காட்டுறாங்க, பேய்களில் நல்ல பேய் இருக்குது, கெட்ட பேய் இருக்குது சொல்கிறாங்கல்ல. இதுவும் ஆவி மார்க்கம் தான். ஹாரி பாட்டர் வந்துச்சுல்ல, 6-7 வால்யூம்ஸ் புஸ்தகங்களும் வந்துருச்சு, படங்களும் வந்துருச்சு. ஹாரி பாட்டர் இதுவும் ஒரு ஆவி மார்க்க கட்டுக்கதை. பிரியமானவர்களே, அப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உலகத்தில் கிறிஸ்தவர்கள் என்றாலும் சரி, உலகத்தில் இருக்கவங்கனாலும் சரி, இப்போ இந்த ஆவி மார்க்கத்தின் வழியாக முழு உலகத்தையுமே சாத்தான் என்ன செய்கிறான், தன் பக்கம் சேர்த்து கொள்ளுகிறான். 1776 அமெரிக்கா சுதந்திர நாடாக உருவாயிற்று. அதே காலகட்டத்தில் தான் ரகசிய சங்கங்களும் அமெரிக்காவில் உருவாயிற்று. சாத்தான் என்ன செய்யறான் அப்படின்னா, தனக்கு 2 ஒரு ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் மாதிரி, வலதுகரம் அப்படின்னா சாத்தானுக்கு வலதுகரம்னா ரோமன் கத்தோலிக்க அமைப்பு, சரிங்களா? இடதுகரம் அப்படின்னா அமெரிக்கா. நம்ம அப்படி தானே பார்க்குறோம். 3 கூட்டணி வெளிப்படுத்தல 13 அதிகாரத்தில் 3 கூட்டணி. ஒன்று வலுசற்பம், இன்னொன்று மிருகம், இன்னொன்று கள்ளத்தீர்க்கதரிசி. வலுசற்பம்னா யார்? சாத்தான், ஆவி மார்க்கம். 2வது மிருகம் என்று சொன்னால் வெளிப்படுத்தல் 13 அதிகாரம் முதல் 10 வசனத்தில் வரக்கூடிய அந்த சிறுத்தை கொப்பான மிருகம் போப்பு மார்க்கம், விழுந்து போன கத்தோலிக்கம். அப்புறம் வெளிப்படுத்தல் 13:11 18 வரைக்கும் படிக்கிறோமே, இந்த 2வது மிருகம் பூமி மிருகம். முதல்ல கடல் மிருகம், அடுத்து பூமி மிருகம் அல்லது நில மிருகம் அல்லது ஆட்டுக்குட்டி கொப்பான மிருகம். 2 கொம்புகளை உடையதாக இருந்தது. அது என்னது? விழுந்து போன புராட்டஸ்டன்ட் மார்க்கம், கள்ளத்தீர்க்கதரிசி அல்லது அமெரிக்கா அப்படின்னு பார்க்கணும். பாருங்களேன், அமெரிக்கா ஒரு புராட்டஸ்டன்ட் நாடாக, பைபிளை பின்பற்றக்கூடிய நாடாக உருவானது. சுதந்திரம் தேடி பைபிளை பின்பற்றணும், பைபிள் படி நடக்கணும்னு சொல்லிட்டு தான் 1620 மே ஃப்ளவர் என்ற கப்பலில் அநேக ஆண்டோடைய பிள்ளைகள் பழைய உலகமான ஐரோப்பா விட்டுட்டு புது உலகம் தேடி அமெரிக்காவுக்கு வந்தாங்க. அமெரிக்கா ஆரம்பத்தில் ஒரு பைபிள் நாடாக, ஒரு புராட்டஸ்டன்ட் நாடாக இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு அது முழுக்க முழுக்க கத்தோலிக்கத்தின் பிடியில் விழுந்து கிடக்கிறது. சரிங்களா? ஒன்று உங்களுக்கு தெரியுமா? அமெரிக்காவில் ஒருத்தர் பிரசிடெண்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னால் போப்பு மார்க்கத்தினுடைய ஆதரவு இல்லாமல் ஒருத்தன் பிரசிடெண்ட் ஆகவே முடியாது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள், நீதிமன்றங்களில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய நீதிபதிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கேத்தலிக்ஸ். என்ன ஆயிடுச்சுன்னா அன்றைக்கி அமெரிக்கா ஒரு கத்தோலிக்க நாடாக மாறிவிட்டது. சரிங்களா? சரி, என்ன சொல்ல வர அப்படின்னா, அப்போது வெளிப்படுத்தல் 13 அதிகாரத்தில் சாத்தான் கடைசியில் என்ன செய்வான்? ஒரு பயங்கர நெருக்கடியை கொண்டு வருவான். ஞாயிற்றுக்கிழமை ஆசரிப்பு என்ற ஒரு காரியம் மீண்டும் சட்டமாக வரும். எப்போ அது முதல்ல சட்டமாக வந்துச்சு? கான்ஸ்டன்டைன் காலத்தில் வந்துச்சு, 4ஆம் நூற்றாண்டில். அது மறுபடியும் 21ஆம் நூற்றாண்டில் என்ன செய்யுமா? ஞாயிறு ஆசரிப்பு சட்டமாக வரும் என்று பார்க்கிறோம். சரிங்களா? அதுக்கு இந்த வலுசற்பம் மிருகத்தையும் கள்ளத்தீர்க்கதரிசியும் தனக்கு கூட்டணியாக அது பயன்படுத்தும். இன்னைக்கு அமெரிக்கா சொல்கிறத எல்லா நாடுகளுமே கேட்குறாங்களா கேட்கலையா? எல்லாருமே கேட்குறாங்க. எப்படி தெரியுமா? இன்றைக்கி மற்ற சபைகள், புராட்டஸ்டன்ட் சபைகள் எல்லாம் நம்புகிறாங்க. எதை நம்புகிறாங்கன்னா, கத்தோலிக்க சபையை நம்புகிறாங்க. எப்படி நம்புகிறாங்க பாருங்களேன். உங்களுக்கு 1-2 வாக்கியங்களை வாசிக்கிறேன். மாபெரும் போராட்டத்தில் பக்கம் 518 சொல்லுது, புராட்டஸ்டன்ட்டுகள் போப்பு மார்க்கத்திற்குள் காலடி வைத்து அதை ஆதரித்துள்ளனர். ஒரு காலத்தில் ஆணி அடித்தார் மார்ட்டின் லூத்தர், கத்தோலிக் சபை விட்டு வெளியே வந்தார், சரிதானே? இன்றைக்கி என்ன செய்கிறாங்களாம்? இன்றைக்கி எல்லாம் புராட்டஸ்டன்ட் சபைகளும் கத்தோலிக்கத்தை ஆதரிக்கிறாங்களாம். எப்படி ஆதரிக்கிறாங்க பாருங்களேன். போப்பு மார்க்கத்தாரே பார்த்து ஆச்சரியப்பட்டு புரிந்து கொள்ள முடியாமல் விழிக்கிற அளவுக்கு சமரசங்களை செய்து இணங்கி சென்றிருக்கிறார்கள். கத்தோலிக் சபையை பார்த்து ஆச்சரியப்படுதான். ஞாயிற்றுக்கிழமை சபைகளை பார்த்து, அட என்னடா இது இவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது, நம்மளோட பயங்கரமாக கீழ்படுகிறாங்க அப்படின்னு. புரியுதா உங்களுக்கு? ஞாயிற்றுக்கிழமை ஆசரிப்பை ரொம்ப தீவிரமாக ஃபாலோ பண்ணுறாங்க. கிறிஸ்மஸ் பயங்கர தீவிரம், ஈஸ்டர் பயங்கர தீவிரம், ரகசிய வருகை பயங்கர தீவிரம். நம்ம படித்தோம்ல, ரகசிய வருகை கொண்டு வந்தது யார்? யார் கொண்டு வந்தா? இயேசு சங்கம். படித்தோம்ல, ரிபெரா வைரஸ். ஞாபகம் இருக்குங்களா? ரிபெரா வைரஸ். அப்போது கத்தோலிக் சபை அவங்க தான் அந்நிய பாஷை கொண்டு வந்தாங்க. 1962ஆம் வருஷம் வேட்டிக்கன் II, 2ஆம் வேட்டிக்கன் ஆலோசனை சங்கம் நடந்துச்சு. அங்கே தான் இந்த அந்நிய பாஷை
இந்த மாதிரி முறைகளை சபைகளில் அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் தீவிரமாக்கினார்கள். சரிங்களா? அப்போது இன்றைக்கி கத்தோலிக் சபையை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு சபையில் என்ன ஆயிடுச்சான், புராட்டஸ்டன்ட் சபைகள் குமார்த்திகளை மாறிட்டாங்க. யாருக்கு குமார்த்திகளா? பாபிலோனின் குமார்த்திகள், அந்த மகா வேசியின் குமார்த்திகளாக இன்றைக்கி பெரும்பாலான சபைகள் மாறிவிட்டன. என்ன சொல்கிறாங்க தெரியுமா? ஐயோ, அந்த காலத்தில் கேத்தலிக் சர்ச் அப்படி இருந்துச்சு தான், ஆனால் இப்போ அப்படி கிடையாது. கத்தோலிக் சபை இப்போ அப்படிலாம் கிடையாது. இப்போ கத்தோலிக் சபை எப்படி ஆயிடுச்சு தெரியுமா? அவங்க எவ்வளோ ஊழியம் செய்கிறாங்க தெரியுமா? எவ்வளவு சேவை செய்கிறாங்க தெரியுமா? அப்படின்னு நாமுமே ஏமாந்து போயிடுறோம். இந்த புத்தகத்தை படிக்கணும்னு சொன்னேன், படிச்சுட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஓகே, அதில் வாசிக்கிறேன் பாருங்களேன். இன்னொரு முக்கியமான காரியம் என்ன இருக்குன்னா, ரோம சபை தான் செய்த பயங்கர கொடுமைகளின் பதிவை அதற்கான வருந்துதல் வார்த்தைகளால் நிறைத்து இப்போது உலகத்திற்கு தனது அழகான முகத்தை காட்டி வருகிறது. ஆமாம்மா, அந்த காலத்தில், இருண்ட காலத்தில் நாங்கள் நிறைய பேரை கொலை பண்ணோம், உண்மைதான். 10 to 15 கோடி பேரை நாங்கள் தான் கொன்னோம். மார்ச் 12 2000 வருஷத்தில் போப் 2ஆம் ஜான் பால் வேட்டிக்கனில் பொது மன்னிப்பு கேட்டார். ஆமாம், நாங்கள் தான் கொன்னோம் அவ்வளோ பேர். சரிங்களா? அவங்க ஒத்துக்கிறாங்க. தாங்க செஞ்ச பாவத்துக்கெல்லாம் வருத்தம் தெரிவித்து இப்போ எப்படி காட்டுதான், இப்போது உலகத்திற்கு தனது அழகான முகத்தை காட்டி வருகிறது. போப் பிரான்சிஸ் பாருங்கள், எல்லா நாட்டு தலைவர்கள் காலையும் பொத்துன்னு கீழே விழுகிறார், கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாரு எல்லாருக்கும். போன ரீசெண்டாக நரேந்திர மோடி கூட போய் அவரை கட்டி பிடிச்சார். சரிங்களா? அப்போது இந்த கத்தோலிக்க மார்க்கம் தன்னை ஒரு நல்ல அழகான தோற்றத்தில் உலகத்துக்கு தன்னை காட்டி கொண்டிருக்கிறது. இதை பார்த்து உலகமே என்ன செஞ்சிருமா? உலகமே ஏமாந்துடும். உலகமே ஏமாந்துடும். மிருகம் உலகத்தில் உள்ள எல்லாரும் அந்த மிருகத்தை ஆச்சரியத்தோடு பின்பற்றின்னு வெளிப்படுத்தல் 13 படிக்கிறோம்ல, அது இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அது இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. பாருங்களேன், இப்போது உலகத்திற்கு தனது அழகான முகத்தை காட்டி வருகிறது. அப்புறம் அது கிறிஸ்துவை போன்ற உடைகளை தனக்கு தரித்து கொண்டது. எப்படி இருக்கான் கத்தோலிக்க சபை? கிறிஸ்துவ போன்ற உடைகளை மாட்டிக்கிச்சான். யாரும் ஏமாற முடியாதுல்ல. பாருங்களேன், அடுத்த வரி, ஆனால் மாற்றமடையாமலேயே இருக்கிறது. கத்தோலிக்க சபை என்ன செய்யாதான்? மாறவே மாறாதான். அது கடந்த காலத்தில் எப்படி செயல்பட்டதோ அந்த ஆதிக்கம், அந்த அதிகாரத்தை திரும்ப பெற வேண்டும் என்பதற்காக அது என்ன செய்யுது? இப்போ அந்த வேஷமெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கு. புரியுதா உங்களுக்கு? கத்தோலிக்க சபை இந்த வேஷத்தெல்லாம் இப்போது போட்டுக்கொண்டிருக்கிறது. நோக்கம் என்ன? அந்த 1260 ஆண்டுகள் காலத்தில் அது பெற்றிருந்த அதிகாரத்தை மீண்டும் பெற வேண்டும் என்பதற்காக அது இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது. அதுக்காக அது என்ன செய்யும்? தன்னுடைய அதிகாரத்தின் அடையாளமான ஞாயிறு ஆசரிப்பை கட்டாயப்படுத்தும். சரிங்களா? இதுதான் வரப்போகிற நெருக்கடி. ஓகே, கடைசி சம்பவங்கள் ரொம்ப தீவிரமாக இருக்கும். ஆண்டவர் சீக்கிரம் வருவார். ஆனால் ஆண்டோட வருகைக்கு முன்பாக நம்ம என்ன செய்யணும்? சத்தியத்தை மீண்டும் ஒரு முறை வல்லமையாக அறிவிக்க வேண்டும் என்பதற்காக தேவன் தம்முடைய திருச்சபையை அனாதையை விட்டுற மாட்டார். திருச்சபைக்கு ஆண்டு என்ன கொடுப்பார்? பரிசுத்தாவின் வல்லமையை கொடுப்பார், பின்மாரியை கொடுப்பார். ஆனால் இப்போவே நம்ம அதுக்கு ஆயத்தமாக இருக்கணும். சரிங்களா? அந்த நேரத்தில் நான் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, கடைசி நேரத்தில் ஆண்டவர் என்னை ரெடி பண்ணி எனக்கு பரிசுத்தாவை ஊற்றி என்னை கரெக்ட் பண்ணிடுவார் அப்படிலாம் நினச்சிடக்கூடாது. சரிங்களா? இப்பொழுதே நாம் முன்மாரியின் அனுபவத்திற்குள்ளாக வளர வேண்டும். ஒரு நாள் தேவனை சார்ந்திருக்கணும். தேவனோடு இருக்கிற உறவில் முன்னேற்றம் காணணும். அவனுடைய வசனத்தில் நிலைச்சிருக்கணும். அவருடைய ஓய்வு நாளை உண்மையாக கடைபிடிக்கணும். சரிங்களா? இன்னைக்குரிய பாடம் 13ஆம் பாடம், வெற்றி பெறும் தேவ அன்பு. அதை இன்றைக்கி பிரசங்கமாக பண்ண போகிறேன். சரிங்களா? ஆகவே அதுக்கு அதிக நேரம் நான் எடுக்க விரும்பவில்லை. இக்கட்டு காலம் வரப்போகிறது. அதுக்கப்புறம் 2ஆம் வருகை. அதுக்கப்புறம் 1000 வருட அரசாட்சி. 1000 வருட அரசாட்சி பரலோகத்தில் நடக்கும். அதுக்கப்புறம் ஆண்டு நினச்சி வாரேன் 3ஆம் வருகை. 3ஆம் வருகையில் சாத்தானையும் துன்மார்க்கர் கூட்டம் எல்லாத்தையும் ஆண்டு நினச்சிவார். சாத்தானுடைய சேனைகள் எல்லாத்தையுமே ஆண்டவர் அழித்து புதிய பூமியை படைப்பார். கடைசியில் இந்த போராட்டம் முடிவடையும். போராட்டத்தில் யார் ஜெயிப்பான்? இயேசு தான் ஜெயிப்பார். சரிங்களா? இயேசு ஜெயித்தார் என்றால் நாம் அவர் கூட இருந்தால் நாம் என்ன செய்வோம்? நாமும் ஜெயிப்போம். அதான் கேட்டாங்க ஆரம்பத்தில் கேள்வி, நம்ம இயேசுவை நேசிக்கிறோமா? உண்மையிலே நேசிக்கிறோமா? இயேசுவின் பக்கம்தான்
நிற்கிறோமா, அல்லது இயேசுவின் பக்கம் நிற்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு வேறு பக்கம் நிற்கிறோமா அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், யோசிக்கணும். ஆகவே பிரியமானவர்களே, ஆண்டுக்கு நம்ம ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் வெற்றி பெறும் பொழுது நாமும் வெற்றி பெறுவோம். அந்த போராட்டம் முடிவடைந்து நித்தியத்தில் தேவனோடு கூட 2 நித்தியம் இருக்கிறது. அப்படின்னா 2 நித்தியம். ஒன்று தேவனோடு பிரவேசிக்கிற நித்தியம், இன்னொன்று எரிஞ்சு சாம்பலாக போய் ஒன்றுமில்லாமல் போகக்கூடிய நோமோர் அப்படி ஒரு நிலைமை, அதில் போய்விட கூடாது. அதனால் ஆண்டுக்கு ஒப்பு கொடுப்போம். இந்த பாடத்தினுடைய கருத்துக்களை மனசில் வச்சுக்குவோம். மீதியை நம்ம தெய்வீக ஆராதனையில் ஆழமாக படிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.